திருச்சிற்றம்பலம். தென்னானுடைய சிவனி போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர் பெருமக்களே, நாம் ஐந்தெழுத்தினுடைய வடிவமாக இறைவன் நடனம் புரிகின்றான் என்ற வகையில் 8ம் 2ம் உருவான லிங்கத்தே நாதனுடைய நட்டம் என்றும், நகரத்தை முன்னிறுத்தி ஊன்றிய அதன் நாடும் திருவடி நகரம், மகரம் என்பது உதரம், 2 தோள் என்பது சிகரம், முகம் என்பது வகரம், முடி என்பது யகரம் என்பது ஒரு நடனம். அதுவே நமக்கு அந்த பெருமான் சிகரத்தை முன்னிறுத்தி ஆடுகிற பொழுது உடுக்கை சி, வீசுகரம் வா, அமைந்த கரம் யா, நெருப்பேந்திய கரம் ந, ஊன்றிய திருவடி மா. இது சிவாய நம என்ற வடிவம். இதில் ஓம் என்பது திருவாசியாக நிற்கும், அதனுள் நிறை சுடராக 5 எழுத்து நிற்கும். இந்த திருநடனத்தை ஆங்காரம் அற்றவர் அறிவார். அப்படி அந்த நடனத்தை காண்பவர்கள் மீண்டும் பிறப்புக்கு வரமாட்டார்கள். அவங்க பிறப்பு அற்றார் அப்படின்னு பாடல் எடுத்து காட்டுகிறது. அதற்கு பிறகு நாம் பார்த்தது ஊன நடனம் அப்படிங்கிற தலைப்பில் நின்று, இந்த உடுக்கை என்பது தோற்றத்தை காட்டுவது, வீசு கரம் அமைந்த கரம் என்ற வகையில் அமைந்த கரம் என்பது காத்தலை காட்டுவது, நெருப்பேந்திய கரம் என்பது அழித்தலை காட்டுகிறது, ஊன்றிய திருவடி மறைத்தலை காட்டுகிறது, தூக்கிய திருவடி அருளல் என்கிற ஒன்றை காட்டுகிறது. இப்போ இந்த நோக்கில் நடராச பெருமானை தரிசிப்பதற்கு ஊன நடனம் என்று பெயர். இந்த நடனம் ஐந்தொழில் அப்படின்னு சொல்லப்பெறுவது. இதை தூல ஐந்தொழில் என்று சொல்லலாம். இதுக்கு பேர் தூல ஐந்தொழில்னு பேர். இதையே வேறு வகையாக சொன்னீங்கன்னா, உயிர் உறங்கும் பொழுதும் இந்த நடனம் நடைபெறுகிறது. உயிர்கள் உறங்குகிற பொழுதும் இந்த நடனம் நடைபெறும். அதற்கு சூக்கும ஐந்தொழில் என்று பெயர். அதுக்கு அடுத்து இப்போ நம்ம விழிப்பு நிலையில் உலகப் பொருள்களை கண்டு அதை அனுபவிக்கின்ற பொழுதும் இந்த நடனம் நடைபெறும். அதற்கு அதிசூக்கும ஐந்தொழில் என்று பெயர். இது சும்மா குறிப்பாக வச்சுக்கோங்க. திருமந்திரத்தில் இதை பற்றி குறிப்புகள் விரிவாக இருக்கிறது. அப்போ நமக்கு பொதுவாக உடுக்கை, வீசுகரம், அமைந்த கரம் என்று பார்க்கும்போது ஐந்தொழில் அப்படின்னு பார்க்குறோம். உறங்கும்போதும் அந்த ஐந்தொழில் உண்டு, உலகத்தை அனுபவிக்கும் பொழுதும் அந்த ஐந்தொழில் உண்டு. எனவே தூலம், சூக்குமம், அதிசூக்குமம் என்று சொல்லப்பெறுவது அப்படின்னு தெரிந்து வைத்து கொள்ளுங்க. திருமந்திரம் என்னைக்காவது நீங்கள் படிக்கும்போது பயன்படும். சரி, அடுத்த பாட்டுக்கு போகலாம். பாட்டு எண் 36. இப்போ ஞான நடனம் அப்படின்னா என்னன்னு சொல்ல போகிறார். முன்ன படித்தது ஊன நடனம், இப்போ படிப்பது ஞான நடனம் என்று பெயர். மாயைதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி, மாயைதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி, தான் எடுத்து அருள் தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுந்தல், ஆன்மாவை ஆனந்த வாரிதியில் தான் அழுந்தல், தான் எந்தை பரதம்தான். இந்த
பாடல், இதில் உணர்த்தப்படுகிற செய்தி ஞான நடனம் என்று உணர்த்தப்படுகிறது. இப்போ முன்ன பாட்டிலையும் உடுக்கை தான் சொல்லப்பட்டது. இந்த உடுக்கையை இறைவன் அடிக்கிறான், உடுக்கையை அசைக்கிறான் அப்படிங்கும்போது அது தோற்றம்னு பேர். அதே உடுக்கையை அவன் இப்படி அடிக்கும் பொழுது உதறுகிறான் அப்படி பார்த்தீங்கன்னா ஞானம். அடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அது ஊனம், உதறுகிறான் அப்படி பார்த்தீங்கன்னா ஞானம். இது காண்பவன் பார்வையில் இருக்கிறது. ஆடுகிறவன் ஒரே ஆட்டம் தான் ஆடுறான். நீங்கள் பார்க்குற பார்வையை பொறுத்து அது ஊனமா அல்லது ஞானமா அப்படின்னு இருக்கிறது. அப்போ அந்த உடுக்கையை அவன் இப்படி அடித்து கொண்டு இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் உதறுகிறான் உதறுகிறான் உதறுகிறான்னு நோக்கில் பார்த்தீங்கன்னா அது ஞானமாகிறது. அப்போ எதை உதறுகிறான்? உயிருக்கு பந்தமாக இருக்கக்கூடிய மாயை என்ற ஒன்றை உதறுகிறான். நாம் செய்த பாவம் அல்லது புண்ணியம், அதுக்கு பேர் வினை, கன்மம், அதில் என்ன பண்ணுறான்? ஞானம் என்கிற தீயினால் சுட்டு எரிக்கிறான். எனவே நாம் செஞ்ச பாவமும் புண்ணியமும் அந்த நெருப்பில் எரிந்து சாம்பலாக போயிடும். அதுக்காக கையில் நெருப்பு வச்சுருக்கிறோம். நெருப்பு ஏன் வச்சுருக்கா தெரியுமா அப்படின்னு பார்த்தா, நாம் செய்த பாவ புண்ணியங்களை எரிப்பதற்காக நெருப்பு வைத்திருக்கிறான். எனவே நெருப்பு என்பது எதை குறிக்கிறதுனா வல்வினையை சுட்டல், வினையை சுடுவது அப்படின்னு குறிப்பாயிற்று. சரி, ஊன்றிய திருவடி, அதில் ஒரு முயலகன் என்கிற அரக்கன் படுத்து கிடக்கிறான். அந்த முயலகன் மீது ஒரு காலை ஊன்றி வைத்திருக்கிறார். வலது காலை முயலகன் மேலே வச்சிருக்கிறார். அந்த முயலகன் எப்படி இருக்கிறான்? அரக்கன் என்ற வடிவத்தில் இருக்கிறான். அவன் எந்திரிக்காதவாறு தன் காலை வச்சு அழுத்தி வச்சிருக்கிறான். இது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆணவ மலத்தை அடக்கி வைத்திருக்கிறான் என்று குறிப்பிடுகிறது. இப்போ 3 இருக்குது: ஆணவம், கன்மம், மாயை. மலத்தை அடக்கி இருக்கிறான், மாயையை உதறுதல், வினையை சுடுதல். இந்த நோக்கில் நடராசரை நீங்கள் பார்த்தால் இது ஞான நடனம். பொருள் ஒன்று தான். நெருப்பை முன்ன பார்க்கும்போது அழித்தல்னு பார்த்தோம். அங்கே நெருப்பை பார்க்கும்போது அழித்தல்னு பார்த்ததுனால அது ஊனமாயிற்று. இப்போ அழித்தல் தான். எதை அழிக்கிறது அப்படின்னு கேட்டால், நம்முடைய வல்வினையை பொடியாக்குகிறது என்று நோக்கும்போது ஞானமாகிறது. ஊன்றிய திருவடி என்பது மறைத்தல் அப்படி முன்ன படித்தோம். இங்கே ஆணவ மலம் தலை தூக்காதவாறு அழுத்தி வச்சிருக்கிறான். அந்த மலம் எது? அதான் முயலகன். ஆக ஆணவ மலத்துக்கு அடையாளம் முயலகன். அந்த முயலகனை எந்திரிக்காதவாறு அடக்கி வச்சிருக்கிறான். அவன் காலுக்கள் அது அடங்கி கிடக்கிறது. இப்படி அந்த பெருமானுடைய திருக்கூத்தில் நாம் காணும் பொழுது மாயைதனை உதறி அப்படின்னு என்ன அர்த்தம்? உடம்பின் மீது உயிருக்கு இருக்கிற பற்றை விட்டு நிற்றல் என்று பெயர். உடம்போடு தான் இருக்கணும், உடம்பை விட்டுறக்கூடாது. உடம்பின் பற்றை விட்டு நிற்கணும். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குது. உடம்பை பேணுதல் வேறு, உடம்பை பற்று கொண்டு அது ஒருவாறு பராமரிக்கிறோம் பாருங்கள், அது வேறு. எனக்கு இன்னென்ன இருந்தால் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அது பற்று. எது இருக்குதோ இல்லையோ, இது இருந்தால் போதுமே இருந்துக்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பேர் பற்றற்ற நிலைன்னு சொல்லலாம். ஏன்? நம்முடைய பட்டியலை பொறுத்து நீங்கள் பற்றோடு இருக்கிறீங்களா பற்றில்லாத இருக்கீங்களான்னு சொல்லிடலாம். என்ன, நீங்கள் ஒருத்தர் வீட்டுக்கு வர்றாங்க, நம்ம வீட்டில் தங்கணும், என்னையா உங்களுக்காக எடுத்து வைக்கணும்? சார் ஏசி இருக்கணும், அப்புறம் காலையில் டிஃபன் என்னென்ன மெனு இருக்கணும், அப்புறம் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பட்டியல் போட்டு கொடுக்குறான்னு வச்சிங்கன்னா, வாங்கி பார்த்தோன்னே இதெல்லாம் இருந்தால் தான் அப்படின்னா அதுக்கு பேர் பற்றுன்னு பேர். என்னையா இருக்கணும்? தண்ணியும் பூவும் வச்சுருந்தீங்கன்னா போதும்,
எது சாமி கும்பிட்றதுக்கு வேணும், வேறு என்ன இருக்குதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், விடியா என்ன போச்சு. அப்போனா அது அந்த உலகியல் மீது அது தனக்கான அழுந்தி நிற்காது விலகி நிற்றல்னு பேர். பசிக்கு சாப்பிட்டீங்கன்னா பற்றற்றதுன்னு சொல்லலாம், ருசிக்கு சாப்பிட்டா பற்றுன்னு சொல்லலாம். நாம் காலையில் என்னத்துக்கு எப்படி சாப்பிட்டோம், அவரவர் அனுபவத்தில் காண்க. நீங்கள் என்ன நோக்கில் சாப்பிட்டீங்க உங்களுக்கு தானே தெரியும், நான் சொல்ல முடியாது இல்லையா. பசிக்குது, ரெண்டை போடு எதையாவது, ஏங்க ஒன்றும் ரெடி ஆகலை, பழைய சோறு தான் இருக்குது, கரைச்சி கொடு, வகுப்பு நேராச்சு, குடிச்சிட்டு வந்துட்டோம். இல்லை நேற்று செஞ்சது தான் இருக்குது, பரவாயில்ல கொடு. இல்லை இல்லை எனக்கு இப்படி வேணும், இப்படி தான் வேணும், இப்படி தான் வேணும், இப்படி இருந்தால் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிட்டா அது பற்று. ஏன், அது ருசிக்கு சாப்பிடுவது. ஆனால் பசிக்கு சாப்பிடுவது வேறு, ருசிக்கு சாப்பிடுவது வேறு. பசிக்கு சாப்பிட்டா அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும், ருசிக்கு சாப்பிட்டோம்னா வாழ்க்கையில் இதுகூட இல்லைன்னா எதுக்கையா வாழ்வது. வாழ்கிற வாழ்க்கையில் கொஞ்சம் சாப்பிட்றது கூட நிம்மதியாக சாப்பிட முடியலன்னா எதுக்கு வாழ்வது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது பாருங்கள். காலையில் எந்திரிச்சனே அந்த டிகிரி காப்பியை கொடுக்காம விட்டுட்டா வீட்டில் நடக்கிற ரகலை இருக்குதே, வாழ்க்கை எதுக்கு தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன், இந்த ஒரு காப்பி ஓடக்குவா நான் போகாமல் போயிட்டேன் அப்படின்னு பிரச்சனையை தொடங்கணும்னா அவங்க சொல்லுவாங்க, ஆரம்பிச்சிட்டிங்களா காலையிலேயே, நீ இரவு போகிற வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படி நிற்கும். அப்போ இது இருந்தாலும் இல்லை என்றால் நான் இருப்பேன் என்று இருப்பது பற்றற்ற நிலை. இது இருந்தால் தான் இருப்பேன் பற்றுன்னு பேர். ஏன்னா இதை நீங்கள் அவரவர் சூழலுக்கு தக்கவாறு பார்த்து கொள்ளலாம். அதனால் மாயைதனை உதறி என்றால் உடம்பின் மீது பற்றை உதறி நிற்றல், வினையை சுடுதல். அப்போ என்ன அர்த்தம், இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றா கருதுவதுன்னு பேர். இன்பமோ துன்பமோ எல்லாம் திருவருள் திருவருள் திருவருள். அப்போ எவன் மாயை உதறுகிறானோ, எவன் வினையை சுட்டு நிற்கிறானோ அவனிடத்தில் மலம் அடங்கி கிடக்கும். அதான் இருவினை ஒப்பு, மலபரிவாகம், சத்தி நிபாதம் என்று பெயர். இந்த நோக்கில் நடராசரை பார்த்தா இந்த கூத்துக்கு ஞான கூத்து என்று பெயர். அப்போ 3 தான் சொல்லிங்க, மீதி 2 வரணுமே. அப்போ உதறுதல், சுடுதல், அழுத்துதல். எடுத்து எங்கே எடுப்பது, எது எடுக்குது, அருள் தான் எடுத்து. எதை எடுப்பது, ஆன்மாவை. அருள் என்பது வகரம், ஆன்மா என்பது யகரம். அப்போ ஆன்மாவாகிய யகரத்தை அருளாகிய வகரம் எடுத்து எங்கே வச்சு அழுத்துது, ஆனந்தத்தில் வச்சு அழுத்துதான். ஆனந்தம் எது, சி. இப்படி நடராசரை தரிசித்தால் அதற்கு பெயர் ஞான கூத்து என்று பெயர். பாட்டை மறுபடியும் பாருங்க. மாயை தன்னை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள் தான் எடுத்து. அருள் எதை எடுத்தது, ஆன்மாவை. எதனால், நேயத்தால். இறைவனுக்கு நம்ம மேலே ஒரு இரக்கம் இருக்கிறது, ஒரு கருணை இருக்கிறது, ஒரு அன்பு இருக்கிறது. நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. நேயம், நேயமே நெய்யும்பாலா நிறைய நீர் அமைய ஆட்டி பூசனை ஈசனார்க்கு போற்று அவி காட்டினோமே. எனவே நேயம் என்றால் அன்புன்னு பொருள். எனவே நேயத்தால் ஆனந்த வாரிதி, வாரிதினா கடல், ஆனந்த வாரிதினா ஆனந்த கடலை வச்சு அழுத்துவது. யாரை, ஆன்மாவை. எது எடுத்துச்சு, அருள் எடுத்தது. அருளாகிய வகரம் யகரத்தை எடுத்து சிகரமாகிய ஆனந்த கடலில் வச்சு அழுத்துவதற்கு பெயர்தான், அந்த நடனத்துக்கு பெயர்தான் ஞான நடனம் என்று பெயர். திருக்கோவையாரில் ஒரு பாட்டு நீங்கள் படிச்சிருக்க கூடும். ஆனந்த வெள்ளத்து அழுந்துமோர் ஆருயிர் ஈரிரு கொண்டு ஆனந்த வெள்ளத்திடை திளைத்தால் ஒக்கும் அம்பலம் சேர் ஆனந்த வெள்ளத்து அரைகடலோன் அருள் பெற்றவரின் ஆனந்த வெள்ளம் வற்றாது முற்றாது இவ் அணிநலமே. இது திருக்கோவையார். திருவாசகத்தை எடுத்தீங்கன்னா, நீர் இன்ப வெள்ளத்தில் குளிக்கின்ற நெஞ்சம் கொண்டீர், பாரின்ப வெள்ளம் கொல பரிமேற்கொண்ட பாண்டியனார், ஓர் இன்ப வெள்ளம் உருக்கொண்டு
அருள் செய்ய வந்திருக்கிறான் வாங்க அப்படின்னு அவரும் சொல்றார். அழிவின்றி நின்றதோர் ஆனந்த வெள்ளத்தடை அழுத்தி கழிவின்றி திருவாசகம். அழிவின்றி நின்றதோர் ஆனந்த வெள்ளத்திடை அழுத்தி. இப்போ அந்த ஆனந்தம் என்பது சிவானந்தம்னு பேர். அந்த ஆனந்தத்தை நமக்கு கொடுப்பது சிவம், ஆனால் அதை எடுப்பது அருள். ஆக அருளாகிய வகரம் எகரத்தை எடுத்து ஆனந்தத்தில் வச்சு அழுத்தும். அப்படி அழுத்தும் போது இந்த ஆன்மா சிவமாம் தன்மையை பெறும், சிவானந்தத்தை அனுபவிக்கும். இதுதான் முடிந்த நிலை. இந்த நோக்கில் நடராசரை தரிசிப்பதற்கு ஞான நடனம் என்று பெயர். இந்த பாட்டில் தான் கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு திருவாசகத்தில் ஒரு பாட்டு படிச்சிருப்பீங்க, திருச்சதகத்தில். ஊன நாடகம் ஆடுவித்தவா உருகி நானுனை பருக வைத்தவா, ஞான நாடகம் ஆடுவித்தவா நைய வையகத்து உடைய விச்சையே. வானநாடனே அப்படின்னு ஒரு பாட்டில், வானநாடரும் காணோம் அறியோனாதனி, மறையில் ஈறு முன் தொடரோனாதனி, ஏனை நாடரும் தெரியோனாதனி, என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவா, ஊன நாடகம் ஆடுவித்தவா உருகி நான் உனை பருக வைத்தவா, ஞான நாடகம் ஆடுவித்தவா நைய வையகத்து உடைய விச்சையே. இந்த சொல் மணிவாசக பெருமாட்டுக்கு நாடகம், ஊன நாடகம், ஞான நாடகம். இதைத்தான் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து. நாடகம் என்றாலும் நடனம், கூத்து எல்லாம் ஒரு பொருளை குறிப்பது தான். அதனால் இறைவன் ஆடுகிற அந்த கூத்துக்கு முதல்ல ஊனக்கூத்துன்னு பேர், இப்போ படித்தது ஞானக்கூத்துன்னு பேர். இனி ஆனந்த கூத்து ஒன்று இருக்கிறது. இப்போ ரெண்டையும் சொல்லி முடித்தவர் மூணாவதாக ஒன்று சொல்ல போகிறார். என்ன சொல்ல போகிறாரு? அடுத்த பாட்டை பாருங்கள். மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து, மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து, தான் அந்தமான இடத்தே தங்கியிடும் ஆனந்தம் கொண்டு அருந்த நின்று ஆடல் காணும் அருள் மூர்த்தியா, கொண்ட திரு அம்பலத்தான் கூத்து. இந்த கூத்துக்கு ஆனந்த கூத்து என்று பெயர். முன்னைய கூத்து ஊனக்கூத்து, அடுத்து சொல்வது ஞானக்கூத்து. இந்த பாட்டில் சொல்வதற்கு கூத்துக்கு பெயர் ஆனந்த கூத்து என்று பெயர். இதில் என்ன குறிப்பிடுறாருன்னு பாருங்க. மோனந்த மாமுனிவர், மோனம் அப்படின்னு ஒரு சொல் வச்சிருக்கிறார். அப்படின்னா என்ன? மோனம் அப்படின்னா மௌனத்தின் உச்சம் மோனம் என்று பெயர். மௌனம்னா பேசாதிருத்தல், அது பேர் மௌனம். இப்போ நாம் நிறைய பேர் மௌன விரதம் இருப்பீங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், பேச மாட்டோம். ஆனால் ஒரு பேப்பரும் பேனாவும் கையில் வச்சுருப்போம். இப்போ அதுக்கெலாம் வேலை இல்லை. ஏன்? செல்ஃபோன்லேயே டைப் பண்ணி காட்டிடலாம். நம்ம பேனா பேப்பருக்கெலாம் வேலை இல்லை. ஏன்? சேவ் இண்டியா, பேப்பரை வந்து சேவ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம வந்து இப்போ டைப் பண்ணிக்கிறோம், டெக்ஸ்ட் பண்ணிக்கிறோம், இதெல்லாம் இருக்குது. இப்போ ஏதாவது நம்மகிட்ட ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க, ஐயா டீ சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டுட்டேன், வேணும் வேண்டாம் அப்படின்னு செய்கை காட்டுறோமா இல்லையா? இப்போ நான் பேசலையே ஒழிய என்னால் செய்கைகள் காட்டப்படுகிறது. அப்போ இதற்கு பெயர் மௌனம் என்று பெயர். இப்போ வாய் பேசாதிருந்தால் மௌனம், செய்கை முதலானவற்றையும் காட்டாதிருந்தால் மோனம்னு பேர். நம்மளால் செய்கை காட்டாமல் இருக்க முடியாது. பேசாமல் இருக்கிறதே பெரு விஷயம். நீங்கள் வேறு இதில் கையங்காலையும் காட்டாமல் இருந்தால் எங்கே போய் காட்டுறோம்? வாய்ப்பில்லை கண்ணா, வாய்ப்பில்லை இல்லைங்களா? பேசக்கூடாத இடத்துலையே பேசிக்கிட்டு தான் இருப்போம். சும்மா இருக்கும்போது பேசாமல் இருப்போமா என்ன? நம்ம பேசுறதுக்காகவே பிறந்த பிறப்புங்க இந்த பிறப்பு. ஆனால் அப்பர் சாமி சொன்னார், பேசாத நாளெல்லாம் பிறவால் நாள். அது அவனை பற்றி பேச சொன்னார். நாம் பேசுனா நம்மளை பற்றி தானே பேசுகிறோம்.
நம்ம இப்போ சுற்றி இருக்கிறவங்களை பற்றி பேசுவோம், இல்லை நம்மளை பற்றி பேசுவோம். பெரும்பாலும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று. அடுத்தவங்கள பற்றி பேசுனா புறங்கூறிட்டு இருப்போம், நம்மளை பற்றி பேசுனா தற்பெருமை பேசிகிட்டு இருப்போம். இதானுங்க நம்ம பண்ணுறது. ரெண்டுமே தப்பு தான். தற்பெருமை பேசுவதும் தப்பு தான், புறங்கூறுதலும் தப்பு தான். அதுக்கு பேசாமல் என்ன பண்ணலாம்? பேசாமல் இருக்கலாம். அப்படித்தாங்க நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சி நாம் உட்காந்துருப்போம். என்னது, இன்றைக்கி நாம் ஒன்றுமே பேசப்படாது அப்படின்னு உட்காந்துப்பான். அப்போ தான் அங்கே ஒரு ஆள் பக்கத்தில் சேரை இழுத்து போட்டு வந்து பக்கத்தில் உட்காந்து, உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு வச்சுக்க. இன்னும் வாயை திறக்கலை, என்னன்னு கேட்கல அப்படின்னும். உடனே அப்படியா, ஆட கடவுளே அப்படி. அப்போ நமக்கு தெரிஞ்ச நாளை தூக்கி உள்ள ஒரு பிட்டை போட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இவங்க ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று சொன்ன, அப்புறம் அங்கே அப்படியே ஒரு வாரம் போயிட்டுருக்கும். அப்புறமேலும் இவங்க எஞ்சி போனதுக்கப்புறம் நினைக்கும், ஸோ கடவுளை பேசக்கூடாதுன்னு நினச்சனே, பேசிட்டனே. அது பந்து உட்காரும் போதே ஒரு ஆள் பேச வைக்கிறதுக்காக வந்து வைக்கிறான், பேசிடாத ஏதாவது சொல்லணும். நான் பேசாமல் இருக்கிறேன், அவங்க சொல்லுவாங்க நீ பேசாமல் இரு, நான் பேசுகிறேன் கேளு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நம்ம கையெடுத்து கும்பிடணும், கடவுளே ஆழம் விடு, எதாக இருந்தாலும் நாளைக்கு பேசு கொஞ்சம், இப்போ கொஞ்சம் நான் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கங்க. ஓ அப்படின்னு எஞ்சி போயிடுவாங்க. நாம் அவளை விட்டுருமா? அவங்க நட்பு நமக்கு வேணுமா இல்லையா? நீ சொல்லு கேட்டுக்கிறேன், நான் தானே பேசக்கூடாது. இப்படி நம்ம பேசாமல் இருக்கிறதே பெரிய விஷயம். அதை பாதுகாப்பது அதை விட கடினம். சைகை காட்டாதிருத்தலுக்கு மௌனம் என்று பெயர். அதனால் உரை சொல்ல வந்தவங்க சொன்னாங்க, மௌனம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மௌனத்தினுடைய நிலையை மேல் நிலையை சொல்லணும். உரை உணர்வு கடந்து நிற்கிற நிலைக்கு மௌனம் என்று பெயர். உரை உணர்வு கடந்து நிற்றல், அந்த நிலை மௌனம்னு பேர். மௌனம் இருந்து பழகுனா ஒரு நாளைக்கு மௌனம் வாய்க்கும். நீங்கள் மௌனமே இருக்காமல் மௌனம் வாய்க்காது, சரிங்களா? எனவே மௌனத்தை விட மௌனம் மிக உயர்ந்தது. இப்போ சொன்னார், மௌனந்த மாமுனிவர், மௌனத்தை கடந்து செய்கைகளை கடந்து நிற்கின்ற மாமுனிவர். மிகப்பெரிய யோகிகள், மிகப்பெரிய ஞானிகள். அவங்க யார்? 3 மலத்தையும் மோசம் செய்தவர். அதை சொல்ல பாருங்க, மும்மலத்தை மோசித்து. மோசித்துன்னா என்ன அர்த்தம்? மோசம் செய்தல், ஒன்றுமில்லாமல் செய்தல்னு அர்த்தம். இதை நீங்கள் இந்த வரியை மனசில் வச்சுக்கிட்டால் சிவபுராணத்தில் உங்களுக்கு புரியும். முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் அப்படின்னு ஒரு பாடம், மோய உரைப்பன் ஒரு பாடம் இருக்கிறது. நிறைய பதிப்புகள் ரெண்டுமே, இதுவும் போட்டிருக்குது அதுவும் போட்டிருக்குது. எது சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓய உரைத்தலை விட மோய உரைத்தலே சிறந்த உரை. மறந்துடக்கூடாது. ஓய்தல் வேறு, மோய்தல் வேறு. மோய்தல்னா தீர்ந்து போதல், ஓய்தல்னா இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குது, நாளைக்கு வரும்னு அர்த்தம். நம்ம வினை என்ன பண்ணியிருக்குது? நாம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அது ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குது. நீங்கள் எந்திரிச்சோன்னே தம்பி வா நான் ரெடியாக நிற்கிறேன், நிற்கும். அப்போ வினை ஓய்வெடுத்தால் பத்தாது, வினை என்ன ஆகணும்? மோசமாகணும், இல்லாமல் போகணும். எனவே இது அருமையான இடம். மும்மலத்தை மோசித்து அப்படின்னார். அப்போ மோசம் செய்தல் அப்படிங்கிற சொல்லு இருக்குது. இன்றைக்கி வழக்கத்தில் வச்சுருக்கிறோம். இந்த பாவி என்னை மோசம் பண்ணிட்டான், காசை வாங்கிட்டு மோசம் பண்ணிட்டான்னு சொல்கிறோமா இல்லையா? பார்க்குறோம். எனவே மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தான் அந்தமான இடத்தே. தான் நான் அர்த்தம், அந்தம்னா முடிவு. நான் அற்றுப்போன இடத்தே. நான் என்பது அற்று போகணும். நான் அந்தமான இடத்தை, தான் அந்தமான இடத்தை தங்கியிடும். இந்த ஆனந்தம் எங்கே இருக்குன்னு கேட்டினா, நான் என்பதை நீ எப்போது விட்டு விடுகிறாயோ அப்பொழுது அருள் தோன்றும். அந்த அருள் உன்னை ஆனந்தத்தில் வச்சு அழுத்தும். எனவே தான் அந்தமான இடத்தை தங்கியிடும். அங்கே தான் ஆனந்தம் தங்கியிருக்கும். எனவே
ஆனந்தம் கொண்டு அருந்த நின்று ஆடல் காணும் மூர்த்தியாக. அப்போ ஆனந்தம் கொண்டு அருந்த, தான் அந்தமான இடத்தே தங்கி, நான் அற்றுப்போதல் அதுக்கு பேர். நான் அற்றுப்போகும்போது திருவருள் வெளிப்படும். திருவருள் சிவத்துக்குள்ளே கொண்டு போய் நம்மை அழுத்தும். அதனால் அந்த ஆனந்த அனுபவம் தான் நம்முடைய திருவாசைகளை பல இடங்களில் பேசப்பெறுகிறது. ஆக ஆனந்தம் உண்டு அருந்த ஆடல் காணுதல் அப்படின்னு கொடுத்தார். அப்படி அந்த காணும் அருள் மூர்த்தியாக, அருள் மூர்த்தியாக திருவருள் வடிவம் தாங்கி. அப்போ பெருமான் இப்போ எப்படி இருப்பார்னு கேட்டிங்கன்னா, மௌன நிலையில் நின்று மௌனத்திலிருந்து உச்சமாகிய மோனத்துக்கு சென்றால் இறைவன் இறைவியோடு காட்சி தருவான். அருள்மூர்த்தியாக காணும் அவர். அருள்மூர்த்தி என்று சொல்லப்பெறுவது திருவருள் சக்திக்கு அருள்மூர்த்தின்னு பேர். சிவகாம சுந்தரியோடு நடராச பெருமான் காட்சி கொடுப்பனர். அருள்மூர்த்தியாக கொண்ட திரு அம்பலத்தான் கூத்து என்று இந்த பாட்டு நமக்கு உணர்த்துகிறது. இப்போ எத்துணை பாடல் நடனத்தை பற்றி படிச்சுக்கிறோன்னு நீங்கள் தான் குறித்து வச்சுக்கணும். ஒவ்வொரு பாட்டிலையும் என்னென்ன செய்தி படித்தோம் அப்படின்னு நினைவு. முதல்ல நடனம் எங்கேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நகரத்தை முன்னிறுத்தி ஒரு பாட்டு சொன்னார். சிகரத்தை முன்னிறுத்தி ஒரு பாட்டு சொன்னார். அதுக்கப்புறம் திருவாசியை வச்சு ஒரு பாட்டு சொன்னார். அதுலேயே 4 பாட்டு போச்சு. அதன் பிறகு படைத்தல்னு ஒரு பாட்டு, அப்புறம் அதுக்கு ஊன நடனம் ஒரு பாட்டு, இப்போ ஞான நடனம், ஆனந்த நடனம், இதில் ஒரு 3 பாட்டு இருக்குது. இப்படி அந்த பெருமானை தரிசிக்கும்போது காண்பவர் வேறு வேறு பக்குவத்தில் இருக்கிறோம். ஆடுபவன் ஒருத்தந்தான், ஆனால் ஆடல் காண்பவனுடைய உணர்வுக்கு தக்கவாறு மாறுபட்டு இருக்கும். இப்போ நாமளும் நடராசரை பார்க்க போகிறோம். ஞானசம்பந்தரும் போகிறார். 2 பேரும் பார்க்குறோம். 2 பேருக்கு ஒரே அனுபவமாக நிகழும். நமக்கு நிகழ்வது ஊனம், அவருக்கு நிகழ்வது ஆனந்தம். இதான் 2க்குள்ள வேறுபாடு. நீங்கள் புரிஞ்சுக்கிறக்காக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு தொலைக்காட்சி, ஒரு பாடல் காட்சின்னு வச்சுக்குங்களேன். எல்லோரும் இங்கே ஸ்க்ரீனில் போட்டால் அதை பாருங்க அப்படின்னு சொல்கிறோம். பார்க்குறீங்க. பார்த்து என்ன பார்த்தீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு சிலர் அந்த நடனத்தை பார்த்தேன்பாங்க. இன்னொருத்தர் சொல்லுவாங்க பேக்ரவுண்ட்லேருந்து பார்த்தீங்களா, அந்த நேச்சர் எப்படி இருந்து பார்த்தீங்களா அப்படி சொல்லுவோம். இப்படி காண்கிற அந்த காட்சி ஒன்றாக இருந்தாலும் காணுகிறவருடைய பக்குவத்துக்கேற்ப அது மாறுபட்டு நிற்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். எனவே ஆடுகிறவன் பெருமானும் பெருமாட்டியும் தான். ஆனால் அந்த ஆடலை காணுகிற உயிரின் பக்குவத்துக்கு ஏற்ப பயன் விளையும். இப்போ நீங்கள் ஊன நிலையில் போய் நின்று பார்த்தா ஊனக்கூத்து தான் நிகழும். நீங்கள் ஞான நிலையில் போய் தரிசித்தீங்கன்னா ஞானக்கூத்தின் அனுபவம் நிகழும். ஆனந்த நிலையில் போய் நடராசரை தரிசித்தீங்கன்னா ஆனந்தம் நிகழும். ஆடுறவன்ட்ட பிரச்சனை இல்லை, காண்பவன்ட்ட பிரச்சனை இருக்குது. நாம் என்ன நோக்கில் பார்க்குறோமோ அது விளையும். எனவே நீங்கள் இப்போ இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் சரிங்க. இதே மேலை நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் சுற்றுலா வர்றாங்க. போய் நடராஜரை பார்த்தா எப்படி பார்ப்பாங்க? கிளாசிக்கல் டான்ஸர்னு பார்ப்பாங்க. அவர் யார்? கிளாசிக்கல் டான்ஸர். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் தெரியும். நமக்கு தான் தெரியும் இல்லையா, இவர் தான் எங்கள் தலைவர், இவர் தான் இதை செய்கிறாரு, இப்படி இருப்பார் அப்படி. இப்போ நீங்கள் இந்த நூலை ஒருவாறு படித்து இந்த நூல் கருத்து உங்கள் உள்ளுக்குள்ளே நின்று நீங்கள் குருநாத மந்திரம் பெற்று உபதேச நெறியில் நின்னீங்கன்னா நீங்கள் நிற்கிற ஓதுகிற மந்திரத்துக்கு ஏற்ப அந்த பெருமானுடைய காட்சி தெரிஞ்சுக்கலாம், சொல்லலாம். அனுபவம் என்று வரும்போது உங்களுடைய உபதேச மந்திரத்துக்கேற்ப அனுபவம் நிகழும். இது வரைக்கும் அந்த திருக்கூத்தினைத்தான் நமக்கு ஆசிரியர் காட்டியிருக்கிறார். இப்போ நிறைவாக ஒரு செய்தி சொல்கிறார். அதாவது சிவகாம சுந்தரியோடு பெருமான் காட்சி தருவார்னு சொன்னார். அருள்மூர்த்தியாக
கொண்டு திரு அம்பலத்தான் அருள்மூர்த்தி என்பது சிவகாம சுந்தரி அப்படி திருவருள் சக்தி அப்படின்னு பொருளுங்க. அப்படி அம்மையோடு இருக்கிற அந்த ஆடலை காணுதல் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, இந்த ஆடலை காண்பவருக்கு பிறப்பு இல்லை. அடுத்த பாட்டு பாருங்க. பறையிடமா நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் வரை மகள் தான் காணும்படியே கருணை உரு கொண்டு ஆடல் பேணுவார்க்கு உண்டோ பிறப்பு. பாட்டில் என்ன சொல்கிறாரு? பறை இடமா நின்று. இங்கே பறைன்னு சொல்லப்பட்டது திருவருள் சக்தியாகிய பராசக்தி என்று பெயர். இறைவன் பரன்னு பேர், அம்மைக்கு பறைன்னு பேர், ரெண்டும் சேர்த்தா பராபரன். அதனால் பறையிடமா நின்று பறை சக்தி என்று பெயர். பரன் மேலானவன் அர்த்தம். ஆனால் இறைவனை சொல்லும் பொழுது பராபரன் பராபரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மேலானவற்றுக்கும் மேலானவன் என்று பொருள். அப்போ பறையிடமா நின்று சக்தியை இடமாக நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் 5 எழுத்து மந்திரத்தின் வடிவமாக இது மிகு பஞ்சாக்கரம் மேலான 5 எழுத்தை கொண்டு அவன் அதுவே அந்த திருமேனியாக கொண்டு அவன் ஆடுகிறான். எனவே 5 எழுத்தை கொண்டு பராசக்தியாகிய அந்த அம்பலத்தில் இடமாக நின்று பெருமான் ஆடல் புரிகிறான். எப்படி காணுகிறான்? அம்மை காண ஆடுகிறான். வரைமகள் காண, வரைமகள் தான் காண. யார் ஆடுகிறா? உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன். ரொம்ப அருமையான சொல்லது. உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் இசிக்கொள்ட்டு மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோன். உரை சொல்லுக்கும் உணர்வுக்கும் எட்டாதவன். சொல்லத் தொடங்குனா வாக்கு, நினைப்பது மனத்தால். ஆக நினைப்புக்கும் வாக்குக்கும் எட்டாதவன் இறைவன். உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன். அப்படிப்பட்ட அந்த இறைவன் உமை அம்மை காண ஆடுகிறான் அப்படின்னு சொல்றார். வரைமகள் தான் காணும்படியே எவ்வாறு ஆடுகிறான்? கருணையே உருவமாகி ஆடுகிறான். கருணை உரு கொண்டு ஆடுகிறான். இந்த ஆடலை பேணும். ஆக ஆடல் பேணுபவர்க்கு உண்டோ பிறப்பு. எனவே இந்த ஆடலை தன்னுடைய அறிவுக்குள்ள அனுபவமாக யார் காணுகிறார்களோ அவர்களுக்கு பிறப்பு என்பது இல்லை அப்படின்னு இந்த பாடலில் நமக்கு அறிவுறுத்துகிறார். இப்போ நம்முடைய 6 கேள்விக்கு நம்ம விடை பார்த்தாச்சு. 5 எழுத்து வடிவமாக இறைவனுடைய திருநடனத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு ஆசிரியர் எத்துணை பாடலில் கொடுத்துருக்கிறான்னு நினைவில் வைத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாட்டு வரை 38வது பாட்டு வரை இறைவனுடைய திருநடனத்தை பற்றியே ஆசிரியர் அருளியிருக்கிறார். அப்போ நமக்கு கேள்வி என்ன கேட்டிருக்கிறாருன்னு தெரியணும். அந்த கேள்விக்கு பதில் எந்த இடத்துல பார்த்தோன்னு தெரியணும். அப்போ தான் உண்மை விளக்கம் என்கிற நூல் நீங்கள் நன்கு கற்றிருக்கிறீர்கள். எனவே நம்ம அடுத்த நூலுக்கு போவதற்கு துணையாக நிற்கும். ஒரு வேளை படித்தோம் ஏன் மறந்துட்டேன்னு சொன்னால் அடுத்த நூல் போகும்போது திருப்பி அதே தடுமாற்றம் தான் இருக்கும். எனவே ரொம்ப எளிமையான நூல், ரொம்ப கடுமையான சொற்களே இதில் இல்லை. ரொம்ப எளிமையாக நமக்கு இலகுவாக கொடுக்கிறார் நம்முடைய ஆசிரியர். நினைவில் வைத்துக்கொள்ளுங்க. சரி, இனி அடுத்த பாட்டு. அதாவது பெருமான்கிட்ட ஆசிரியர்கிட்ட கேட்குறார், சாமி அடியேன் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நீங்கள் அந்த திருக்கூத்தினை இவ்வளவு அழகாக சொன்னீங்க சாமி. நான் புரிந்து கொண்டேன். நடராச பெருமானுடைய நடனம் அப்படின்னு யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், எங்கே 8ம் 2ம் உருவான லிங்கத்தே நாதன் நட்டம், அப்புறம் நகரத்தை முன்னிறுத்தி, அப்புறம் சிகரத்தை முன்னிறுத்தி, அப்புறம் திருவாசியோடு கூடியது, அப்புறம் படைத்தல் காத்தல் அழித்தல் என்கிற 5 குறிப்பது. அதுவே சிகரமாக வரும் பொழுது
எவ்வாறு நிற்கும்? அப்புறம் அது மாயை உதறி வல்வினை சுற்று மலம் அமுக்கி அருள் தான் எடுத்து ஆன்மாவை ஆனந்த வாரிதியில் அழுத்துதல் தான் அது ஆனந்தம் என்று நான் தெரிந்து கொண்டேன். இத்தனையும் நம்ம அறிவில் நிற்கணும். நீங்கள் திரும்ப 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 படித்து பாருங்கள், பேசி பாருங்கள். உங்களோடு உடன் இருக்கக்கிட்ட இந்த பாடலை பற்றியும் என்னுடைய பொருளை பற்றியும் பேசினீங்கன்னா அது உங்கள் அறிவுக்குள்ளே தங்கும். நீங்கள் மட்டும் படித்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா தங்காது. நீங்கள் படித்ததை உங்களோடு தொடர்புடையவங்கள்ட்ட பேசணும். இன்றைக்கி நம்ம வகுப்பு போனோமே, இன்றைக்கி என்ன பாடம் நடத்தினார், என்ன செய்தி சொன்னார், இந்த பாட்டுக்கு என்ன சொன்னார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதை பேசணும். நீங்கள் அப்படி தெரிந்ததை பேசினால் உங்கள் அறிவுக்குள்ளே இந்த ஞான செய்திகள் தங்கி நிற்கும். நீங்கள் யார்ட்டையுமே பேசலை அப்படின்னா கிடக்குங்க, தேவைப்படுகிற நேரம் முன்னாடி வந்து நிற்காது, உள்ளுக்குள்ளே கிடக்கும். இல்லை என்னமோ சொன்னாங்க, வரமாட்டேங்குது கையை காலை உதறி பார்த்துக்கலாம், ஒன்றும் வராது. நினைவில் வைத்துக்கொள். அதனால் நீங்கள் படிப்பதை உங்களுடைய கருத்து நிலையில் யார் ஒத்து போகிறாங்களோ அவங்ககிட்ட நீங்கள் பேசணும். இது அப்படி பேசி பழகுனீங்கன்னா சைவ சித்தாந்தம் எளிதாக புரிந்துவிடும், மறந்துடாதீங்க. சரி, இனி அடுத்த பாட்டு சொல்றார். நாதாந்த நாடகத்தை நன்றா அருள் செய்தீர், ஓதீர் எழுத்து அஞ்சும் உள்ளபடி. நாதாந்த நாடகத்தை நன்றா அருள் செய்தீர், ஓதீர் எழுத்து அஞ்சும் உள்ளபடி. தீதரவே அஞ்செழுத்து ஈதாகில் அழியும் எழுத்தாய் விடுமோ. தஞ்ச அருட்குருவே சாற்று. மாணாக்கர் ஒரு அருமையான விண்ணப்பத்தையும் சொல்லிட்டார், தன் கேள்வியும் கேட்டுட்டார். என்ன கேட்குறாரு? நாதாந்த நாடகத்தை நன்றா அருளி செய்தீர். நாதாந்தம் என்ற சொல்லுக்கு நாதம் கடந்து ஆடுகிற கூத்துன்னு பேர். நம்ம முன்னையே படிச்சிட்டோம்ங்க, நேற்று வரைக்கும் நமக்கு எப்படின்னு தெரியாது. இப்போ இந்த நூல் படித்ததிலிருந்து மண்ணில் தொடங்கி நாதம் வரைக்கும் 36 தத்துவங்கிறத மறந்துடக்கூடாது. கீழிருந்து பார்த்திங்கன்னா 36வது தத்துவம் நாதம், மேலிருந்து சொன்னால் முதல் தத்துவம் நாதம், மண் என்பது 36. இப்போ கீழிருந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச எல்லை எது? நாதம் தான். இறைவன் எங்கே ஆடுகிறான்? நாதம் கடந்து ஆடுவதனால அதுக்கு நாதாந்த கூத்துன்னு பேர். நாதம் கடந்து ஆடுகிற இடம், எனவே நாதாந்தம் அப்படிங்கிற குறிப்பு இங்கே சொல்லப்பெறுவதை பார்க்கிறோம். அப்போ நாதம் முடிகிற இடத்தில் அவனுடைய தொடக்கம் இருக்குதுன்னு அர்த்தம். நாதாந்த கூத்தை நன்றா அருளி செய்தீர். குருநாதா, அடியேன் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க மணிமணியாக சொன்னீங்க சாமி, நான் புரிஞ்சிக்கிற மாதிரி சொன்னீங்க சாமி, எனக்கு தக்கவாறு நீங்கள் சொன்னீங்க, மகிழ்ச்சி பெருமானே. இப்போ எனக்கு 6 கேள்விக்கும் விட புரிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது, அதுக்கும் கொஞ்சம் விடை சொல்லிட்டீங்கன்னா இந்த பிறவியின் பயன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு குருநாதன்கிட்ட மகிழ்ந்து நிற்கிறார் மாணாக்கர். அதான் சொன்னார், நன்றா அருளி செய்தீர், ஓதீர் எழுத்து அஞ்சும் உள்ளபடி. இப்போ நீங்கள் இந்த நடனத்தை பற்றி சொல்லும்போது சிவாய நம என அஞ்செழுத்தாலே அவாய மர நின்று ஆடுவான்னு சொன்னீங்க, அப்புறம் நமசிவாயன்னு சொன்னீங்க, ஓம்னு சொன்னீங்க. அப்போ அஞ்செழுத்து மந்திரம் என்பது நகரத்தை முன்னிறுத்துவது, சிகரத்தை முன்னிறுத்துவது, பிரணவத்தோடு கூடியது அப்படின்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வி, நான் உங்கள்கிட்ட முன்னையே கேட்டிருந்தேன், 7 கேள்வி கேட்டிருந்தேன் சாமி, 6 கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க, 7வது கேள்விக்கும் பதில் சொல்லுங்கள் சார், எப்போ? இன்றைக்கே சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டார். எனவே
ஓதீர் எழுத்து அஞ்சும் உள்ளபடி. இந்த உள்ளபடி என்பதற்கு கூடுதல் குறைதல் அப்படி இல்லாமல் உள்ளதை உள்ளவாறு சொல்லுவது, மிகுதலும் குறைதலும் இல்லாமல் சொல்லுவது. இது எப்போ நமக்கு சாத்தியப்படும்? நீங்கள் நடுநிலையோடு இருந்தீங்கன்னா சாத்தியப்படும். உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் வெறுப்பு இருந்தாலும் உள்ளதை உள்ளபடி சொல்ல இயலாது. இதுதான் அடிப்படை. எதுவாக இருந்தாலும் சரி, அது உங்கள் அனுபவத்தில் பார்த்துக்கொள்ளுங்க. நாம் சாத்வீக குணத்தில் நின்றால் இருப்பதை இருப்பது போல சொல்லலாம். நமக்கு அதில் சாத்வீக குணம் வாய்க்கப்பெறவில்லை என்றால் நம்ம என்ன குணத்தின் வயப்பட்டு இருக்கிறோமோ அதற்கு ஏற்றாற் போல நம்முடைய சொல்லில் குறைதலும் மிகுதியும் கலந்து நிற்கும். தான் அடிப்படை. அதனால் சொன்னார், நன்றா அருளி செய்தீர் பெருமானே தீதரவே அஞ்செழுத்து ஈதாகில். குருநாதா, இப்போ ஒரு துணை கேள்வி. அஞ்செழுத்தை பற்றி நீங்கள் தான் சொல்லணும். இப்போ சொன்ன வரையில் வச்சுட்டு எனக்கு ஒரு கேள்வி எழுந்துருச்சு. நீங்கள் அஞ்செழுத்தின் வடிவமாக இறைவன் ஆடுகிறான்னு சொன்னீங்கல்ல? ஆமாப்பா, அஞ்செழுத்து வடிவமாக ஆடுவான்னு சொன்னேன். சரி, இப்போ இந்த அஞ்செழுத்து என்பது அழிகிற எழுத்து தானே? ஏன்? அஞ்செழுத்துனா நாதம், நாதம் மாயை, மாயை தோன்றி நின்று ஒடுங்குவது. எனவே அஞ்செழுத்து அதில் தானே நிற்கிது. எனவே இது இந்த எழுத்துக்கு ஒடுக்கம் இருக்கிறது, தோற்றம் இருக்கிறதுன்னு சொன்னால் இது எப்படி பெருமானே பொருந்தும்? அப்படி ஒரு கேள்வியை மாணாக்கன் ஆசிரியர்கிட்ட கேட்க. அதான் கேட்குறான் பாருங்க. அஞ்செழுத்து ஈதாகில் அழியும் எழுத்தாய் விடுமோ? குருநாதா, தஞ்ச அருட்குருவே சாற்று. நான் தஞ்சம் என்று உன் காலில் விழுந்து கிடக்கிறேன். குருநாதா, எனக்கு அருள வேண்டும். 6 கேள்விக்கு கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டேன். 7வது கேள்வி நீங்கள் சொல்கிற மாதிரில நீ கிளம்பு, போயிட்டு நாளைக்கு வா, அப்படிலாம் இல்லை. பெருமானே, நீங்கள் இன்றைக்கே சொல்லணும். அது உங்களை தவிர்த்து வேறு யாரும் சொல்ல இயலாது. அருள் செய்ய வேண்டும் பெருமானே என்று வணங்கி வேண்டுகிறார் மாணாக்கர். இப்போ அதுக்கு ஆசிரியர் விடை சொல்லணும். என்ன விடை சொல்ல போகிறாரு பாருங்க. உற்ற குறி அழியும் போதுங்கால், உற்ற குறி அழியும் போதுங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சலியாது. பாடைகளில் சற்றும் பொருள்தான் சலியாது. மற்றது கேள் சிவன் அருள் ஆவி எழிலா திரோதம் ஆசில் எழுத்து அஞ்சின் அடைவாம். இப்போ இந்த பாடல் என்ன செய்தியை சொல்லுகிறது? நீங்கள் மொழி அல்லது சொல் அப்படின்னு எடுத்து ஆராய்ந்து பார்த்தால் ஒரு சொல் எவ்வாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்கிறப்ப நான் ஒன்று சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லி எங்கிட்டேருந்து பிறந்து உங்கள் காதுக்கு வந்து சேர்ந்த பிறகு அந்த எழுத்து காணாமல் போய்டும். நாதம் பிறக்கிறது, அடி வயிற்றிலிருந்து நாதம் பிறக்குது. இங்கிருந்து வந்து கழுத்துக்கு வந்து அடி நாக்கில் வந்து அது வாக்காக வெளிப்படுது. வெளிப்பட்ட வாக்கு என்ன பண்ணுச்சு? உங்கள் காதுக்கு வந்து சேர்ந்துச்சு, அது அப்படியே கரைஞ்சிருச்சு. இதான் உலகில் இருக்கக்கூடிய ஒரு சொல். நீங்கள் எது சொன்னாலும் அதுதான் பொருந்தும். ஆனால் அஞ்செழுத்து என்பது நீ சொல்கிற மாதிரி இல்லைப்பான்னார். ஏன்? இப்போ நான் புரியவருக்காக சொல்கிறேன். அம்மா அப்படின்னு தாயார் நமக்கு தெரியுது. இந்த தாய் ஒரு நாள் இறந்து போகிறாங்க. இப்போ அந்த சொல்லில் உணர்த்தப்பட்டவங்க இன்றைக்கி இல்லை, அழிஞ்சாச்சு. அது கண்கூடாக பார்க்குறோம். அந்த சொல்லுக்கான பொருள் அம்மான தாய். அந்த தாய் இன்றைக்கி நம்ம கூட இல்லை.
எனவே அந்த தாய் இல்லை என்பதை காண முடிகிறது. சொல்லு இருக்குது, ஆனால் சொல்லுக்குரிய பொருளாக இருக்கிற அம்மா இல்லை. அது மாதிரி நீங்கள் சிவாய நம சிவாய என்று சொன்னால் அது சொல்லு. அந்த சொல்லுக்குரிய பொருள் என்பது அழிந்து போயிடாதா? இது மாணாக்கருடைய கேள்வி. அதுக்கு ஆசிரியர் என்ன பதில் சொல்லுகிறார் என்பதை பாருங்கள். உற்ற குறி அழியும். நீங்கள் மொழியினுடைய இயல்பை ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் எழுத்துக்களால் குறிக்கப்பெறுகிற அடையாளங்கள் அழியும். ஆனால் பொருள் தான் சற்றும் சலியாது, பொருள் தான் சற்றும் கெடாது. எனவே இந்த திரு எழுத்து 5க்குள்ளே இருக்கிற பொருள் 5 பொருள் இருக்கிறது. எது? அதான் பாட்டில் சொல்கிறார், சாற்ற கேள். என்னன்னு சொல்கிறேன் கேளுப்பனர். சி என்பது சிவத்தை குறிக்கும், வா என்பது திருவருளை குறிக்கும், யா என்பது ஆன்மாவை குறிக்கும், நா என்பது திரோதான சக்தியை குறிக்கும், மா ஆணவ மலத்தை குறிக்கும். அப்போ நீங்கள் சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு சொல்கிறீங்கன்னா 5 பொருளையும் சொல்கிறேன்னு அர்த்தம். இதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் பாடினார். எங்கே? கண் இழந்த பிறகு திருவாரூரை நோக்கி புறப்படும் போது பாடினார். அவர் பாடின பாட்டில் அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி, 5 பதம். பதம்னா பொருள். ஒரு எழுத்து ஒரு பொருளை குறிக்கும். சி சிவத்தை குறிக்கும், வா திருவருளை குறிக்கும், யா உயிரை குறிக்கும், நா திரோதான சக்தியை குறிக்கும், மா ஆணவ மலத்தை குறிக்கும். இப்போ என்ன கேள்வி? இந்த 5 பொருள் எல்லா காலத்தும் உண்டா இல்லையா? அதை நீங்கள் தான் சொல்லணும் இல்லையா? இந்த 5 பொருள் எது? சிவபெருமான், திருவருள், உயிர், ஆணவம், கன்மம், மாயை என்கிற பொருள் எல்லா காலத்தும் உண்டா இல்லையா? சாப்பாட்டு வரைக்கும் விட்டுறலாமா? யாரையும் ஒருத்தங்க சொல்லலாம், உண்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். உண்டு. ஏன்னா முதல் வகுப்புலேயே நாம் பார்த்தோம், ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றாது. பதி பசு பாசம் என பகர் 3இல் பதியினை போல் பசு பாசம் அனாதி. இறைவன் இருக்கும் பொழுதே உயிர்கள் இருந்தன, உயிர்கள் இருக்கும் பொழுதே மலம் இருந்துச்சு, கன்மமும் மாயும் தனித்தனியாக இருந்துச்சு. இதுதான் நம்ம முதல் வகுப்பில் படித்த ஒரு அடிப்படையான செய்தி. அப்போ இந்த சிவாய நம என்ற எழுத்தில் குறிக்கப்படுகிற பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 பொருள் தான். இப்போ எனக்கு ஒரு பேர் இருக்குதுங்க. எனக்கு வச்ச பேர் என்னுடைய பேர் அல்ல, என் உடம்புக்கு வச்ச பேர். இது புரியுதான்னு பாருங்கள். அதனால தான் திருமூலர் சொன்னார், நீ இறந்து விட்டால் உன் பெயரை நீக்கி விடுவார்கள், வேறொரு பெயர் வைத்து விடுவார்னாங்க. பேரை நீக்கும்போது நமக்கு ஒரு பேர் வச்சுருந்தாங்களே அதை எடுத்துருவாங்க. என்ன பேர் வைப்பாங்க? பிணம் என்று பெயரிட்டு, பெயரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு. இறந்த பிறகு தியாகராசன் இருக்கிறாரா எடுத்தாச்சான்னா கேட்க மாட்டான். பாடி தூக்கிட்டீங்களா இல்லையா அப்படி தான் கேட்பான். ஐயாவை எடுத்துட்டிங்களா இல்லையான்னு கேட்பானா என்ன? ஐயாவது கையாவது எல்லாம் தூக்கிட்டியா இடியா முதல்ல அப்படின்னு கேட்பானே ஒழிய ரெஸ்பெக்டெல்லாம் அங்கே ஒன்றும் இல்லை. முடிஞ்சால் அன்னாருடைய பூத தேகத்தை அப்படி வேணால் சொல்லலாம் இல்லைங்களா? அப்படி தானே அரசியல் தலைவர் இருந்துன்னா அன்னாருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அரங்கில் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. மாலை வரை நீங்கள் வந்து அஞ்சலி செலுத்தலாம். அதன் பிறகு 5 மணிக்கு அன்னாரது பூத தேகமானது கடற்கரை நோக்கி செல்ல இருக்கிறது, அடக்கம் நடைபெற இருக்கிறது அப்படின்னா நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. நாங்கள் தான் பார்த்ததில்ல, நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால் நம்ம பார்க்க. அப்போ அதுக்கு பேர் என்ன பேர்? பிணம் என்று பெயர்.
உடம்பென்ற கூட்டுக்குள்ளே உயிர் என்ற பொருள் தங்கியிருக்க வரைக்கும் தான் அதுக்கு ஆண்பால் பெண்பால் என்ற பேர். உசுறு கிளம்பிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக ஒரே பேர் தான், பிணம் என்று பெயர். அப்போ என்னுடைய பெயர் என்பது உடம்பை சுட்டுச்சு. இந்த உடம்பு எப்படிப்பட்டது? அழிந்து போயிடும், பேரும் அழிஞ்சு போயிடும். ஆனால் இங்கே சிவாய நம என்ற எழுத்தோ அல்லது நமசிவாய என்ற அந்த பெயரோ அழிந்து போகிற பொருள் இல்லை. ஏன்? அந்த எழுத்தில் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொருளை குறிக்கும். அந்த பொருள் நேற்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது, நாளைக்கும் இருக்கிறது. எனவே அஞ்செழுத்து அழியும் எழுத்து அல்ல. அப்படின்னா எவ்வளோ பெரிய பேர் பாருங்க. நாம் ஒரு மந்திர உபதேசம் பெற்றிருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நான் நமசிவாயன்னு என் குருநாதன் எனக்கு தீட்சை கொடுத்துருக்கிறாருன்னா நீங்கள் என்ன முடிவு பண்ணிக்கலாம்? அழியாத எழுத்தை, அழியாத செல்வத்தை நான் பெற்றிருக்கிறேன். அழிஞ்சு போகிற செல்வத்தை நான் பெறலை. நான் பெற்றிருக்கிற செல்வம் எது? அழியாதது. அதைத்தான் குருநாதன் ஞானமாக உபதேசிக்கிறான். அதனால தான் நமக்கு திரும்ப திரும்ப நூலில் சொல்லப்பெறும் பொழுது அருட்செல்வம்தான் செல்வம், பொருட்செல்வம் செல்வம் அல்ல. அது போற்றுதற்குரிய செல்வம் அல்ல. அதனால் நமக்கு அருட்செல்வத்தை தான் நம்ம முதன்மைப்படுத்தணும். பொருள் செல்வத்துக்கு 2வது இடம் 3வது இடம் பின்னாடி கொடுத்துடலாம். சரி, அப்போ 5 எழுத்து அழியும் எழுத்தா அழியா எழுத்தா? அழியா எழுத்து. இதுதான் இந்த பாட்டில் சொல்லப்பட்ட செய்தி. சரி, அந்த எழுத்தில் எது எது சொல்லுது? சி சிவத்தை குறிக்கும், வா அருளை குறிக்கும், யா உயிரை குறிக்கும், ந திரோதான சக்தியை குறிக்கும், மா ஆணவ மலத்தை குறிக்கும். இதான் பாட்டில் இருக்குது. சி சிவன், அருள், ஆவி, எழிலா திரோதம், மலம், ஆசில் எழுத்து அஞ்சின் அடைவாம். எனவே நீங்கள் நமசிவாய அல்லது சிவாய நம என்று எழுதுகிற பொழுது அந்த எழுத்தால் குறிக்கப்பெறும் பொருள்கள் 5 பொருள்கள். அந்த எழுத்தில் குறிக்கப்படுகிற பொருள்கள் 5 பொருள். இதை நினைவில் வைத்து கொள்ளுங்க. சரி, இந்த 5 எழுத்து நமக்கு குருநாதன் வழி தான் பெறணும், பெற்று அதை கணிக்கணும். அப்படி கணிக்கும்போது நமக்கு உபதேசம் எப்படி நிகழும் அப்படின்னு கேட்டால், நமக்கெல்லாம் எடுத்த உடனே முத்தி பஞ்சாக்கரத்தை குருநாதர் சொல்ல மாட்டார். நமக்கெல்லாம் மந்திர உபதேசம் எப்படி நிகழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நகரத்தை முன்னிறுத்துகிற மந்திர உபதேசம் நிகழும். அது பேர் சமய தீக்கை அப்படின்னு பேர். அந்த தீட்சையை பெற்று நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு நீங்கள் மந்திர ஜபித்துக்கிட்டே வரணும். நீங்கள் என்னைக்கு பக்குவம் ஆகிறீர்களோ அப்போ உங்கள் நெஞ்சுக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றும். என்ன எண்ணம் தோன்றும்? சிவலிங்க திருமேனியை பூசிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். நல்லா நினைவில் வைத்து கொள்ளுங்க. நம்ம அறிவுக்குள்ள நாம் விரும்பணும். அடுத்த ஆள் சொன்னான்னு சொன்னீங்கன்னா விட்டுருவீங்க. யாரோ ஒருத்தங்க வந்து நான் வாங்குறேன் நீ வாங்கு அப்படின்னு வச்சிங்கன்னா, என்னடா அவன் நமக்கு பின்னாடி வந்தவன் சிவபூஜை வாங்குறான், நாம் வாங்காத வந்தால் கேவலமாக போயிடாத, என்ன வாங்கிடுவோமே அப்படின்னு வாங்கி அப்புறம் பத்திரமா வச்சுக்குவோம். என்ன பூஜை பண்ணுவோமா, என்ன பத்திரமா வச்சுக்குவோம். அது பயனில்லை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. எப்போ வேணாலும் வாங்குங்க, ஆனால் நீங்கள் விரும்பி வாங்குங்க. அதான் முக்கியம். சமய தீட்சையுமே அப்படித்தான். 7 வயதில் வாங்கணும். இன்றைக்கி நம்ம திரும்பி பார்த்தோம்னா ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஏன் நம்ம 70 கூட இப்போ ஆகிருக்கும் வயசு, இன்னும் வாங்கின பாட்டை காணலாம். இப்போவுமே யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன், வாங்கலாமா வேண்டாமா. ஏன் இல்லை, இது வாங்கினா வீட்டில் எல்லாம் இருக்கக்கூடாது. அது 70 ஆகிப்போச்சே, வீட்டில் இருந்தானே இல்லைன்னு என்ன பண்ண.
நீங்கள் என்னத்தைங்க இன்னும் அனுபவிக்க வேண்டியிருக்குது? எல்லாத்தையும் அனுபவித்து காடு வா வான்னு கூப்பிடுது. இப்போ கூட வாங்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தால் நீங்கள் தேர்ற கேஸா என்ன? யோசிச்சு பாருங்கள். இன்னும் என்னங்க பக்குவமாகணும்? இல்லைங்க, இருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் யோசிச்சுட்டே இரு, அவ்வளோதான். அவளை பற்றி நம்ம என்ன பேச்சிருக்குது? 7 வயசுலேயே வாங்கியிருக்கணுமே, 7 கழுத வயசாச்சுன்னு வாங்காமல் இருக்கமே நம்ம நெஞ்சு சொல்லணும்ல. வரவே மாட்டேங்க. வாங்கலாம், எங்கே போயிட போகிறாரு? குருநாதர் தானே, அவர் இங்கே தான் இருக்கிறாரு, வாங்கிக்குவோம். அப்படித்தான் தள்ளி தள்ளி போடுகிறமே ஒழிய, இல்லையா நான் நாளைக்கு இருப்பேனான்னு தெரியாது, இன்றைக்கே வாங்கிடுவோம் அப்படிங்கிற வேகம் நம்ம அறிவில் வருவதில்லை. யாருக்கு? சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கே வரதில்லை. படிக்காதவங்களுக்கு வருமா என்ன? வராது. படித்தா வருமா என்ன? வரலாம், வரும், வராமல் போகும். இதெல்லாம் உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. விருப்பம் உங்கள் தவத்தை பொறுத்தது. கொஞ்சம் புண்ணியம் ஏதாவது பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்குவீங்க. ஒருவேளை அந்த புண்ணியம் நம்மகிட்ட இல்லைன்னா இருந்து கேட்டுக்கலாம். பாடம் கேட்கறதுக்கு ஆகும், நிற்கிறதுக்கு ஆகாது. எனக்கு தயக்கமெல்லாம் உண்மையை சொல்கிறதுக்கு தான் இந்த வகுப்பு. பூசி மெழுகிறதுக்கு இந்த வகுப்பு இல்லை. நீங்கள் ஏதாவது கஷ்டப்பட்டுட்டா என்ன பண்ணுறது? அதெல்லாம் அது உங்கள் பாடு. வாங்கினா உயிருக்கு லாபம், வாங்கலைன்னா உயிருக்கு நட்டம். அவ்வளோதான் வேலை. உடம்புக்கு என்னைக்கு நாளைக்கு சுட்டு எரிச்சிட போகிறாங்க. புதைக்கிறதுக்கெலாம் இடம் பத்தலை சென்னைக்குள்ளே, புரியுதுங்களா? கொண்டே கொடுத்தா சட்டியில் கொடுத்து கொண்டே கடலை கரைச்சின்னு கொடுத்துருவாங்க. நீங்கள் இல்லைங்க எனக்கு கொஞ்சம் சமாதி பண்ணியிருக்கேன்னு சொன்னால் இடமில்ல போயான்றுவான். அதனால் எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு சுட்டுட போகிறாங்க. இந்த சுற்றத்தார்கள் என்ன பண்ணுவாங்க? சுட்டுட போகிறாங்க. இந்த உசுர் இருக்குது பார்த்தீங்களா, அப்படின்னு எங்கே உடம்பை கழட்டி விட்ட பிறகு திருன்னு முழிச்சிட்டு நிற்கும். அடா அன்னைக்கே சொன்னாங்களே இந்த மந்திரத்தை கொஞ்சம் வாங்கியிருந்தா பரவாயில்லையே. ஏன் நான் யமதூதன் வாடா போகலான்னு கூட்டிகிட்டு போவான் பாருங்க, அப்போ தெரியும். இது அன்னைக்கே சொன்னாங்க, நரகமேல் புக நாடினர் ஆயினும் உரை செய்வாயின் ஆயினும் உரு திரர் பிறவியே புகுவித்திடும் என்பதால் வரதன் நாமம் நமச்சிவாயின்னு சொன்னாங்கய்யா. படித்தேன் அந்த பாட்டை கூட, ஆனால் வாங்காமல் விட்டுட்டேன். இப்போ என்னாச்சு? நரகத்துக்கு போகிறத தவிர்த்து வாய்ப்பு வேறு வழி இல்லையே. போய்த்தான் திருந்தினால் போய்த்தான் திருந்தி ஆகணும். நாம் ஒன்றும் பண்ண முடியாது. எனவே மந்திரம் மறந்துடாதீங்க. இந்த பிறவியில் நீங்கள் பெறுகிற மிகப்பெரிய செல்வம் எது தெரியுங்களா? குருநாதனிடத்திலிருந்து பெறுகிற உபதேசம்தான் மிகப்பெரிய செல்வம். நாம் வச்சிருக்கிற வீடு, நகை, நட்டு, பத்திரம், காரு, இன்னும் வேறு ஏதாவது எதுவுமே நீங்கள் இறந்து போகும்போது வராது. ஆனால் குருநாதன் சொன்ன மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அது வரும் கூட. மறந்துடாதீங்க. நாம் இந்த மண்ணை விட்டு செல்லுகிற பொழுது நீங்கள் பெற்ற உபதேசம்தான் கூட வருமே அன்றி நீங்கள் சேமித்து வைத்த எந்த சொந்தமும் வராது, எந்த செல்வமும் வராது. முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. போகும்போது கையை வீசிட்டு போகிறதா, ஏதாவது எடுத்துகிட்டு போகிறதா? கையை வீசிட்டே போகலான்னு நினச்சிங்கன்னா கம்முன்னு போங்க. இல்லையா, நான் இந்த மண்ணுக்கு வந்த பயன் மந்திரத்தையாவது பெற்றுக்கொண்டு செல்லணும்னு நினச்சிங்கன்னா தள்ளி போடாமல் தாமதப்படாமல் வேகமாக போய் உங்கள் குருநாதர்கிட்ட உபதேசம் பெறுவதற்கான வழியை தேடுங்கள். அதான் சொல்லலாம். அதுக்கு மேலே உங்கள் பாடு தான், எங்கள் பாடு இல்லை, உங்கள் பாடு. சரி, அப்போ நம சிவாய சிவாய நம என்று சொல்லுகிற பொழுது இந்த எழுத்து ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொருளை குறிக்கும். இது சொல்லிட்டார். இனி இந்த 5 எழுத்தில் இருக்கக்கூடிய இன்னும் சில நுட்பங்களை சொல்ல போகிறார் அடுத்தடுத்த பாட்டில். அடுத்த பாட்டை பாருங்கள். சிவன் அருள் ஆவி திரோதம் மலம் 5ம் அவன் எழுத்து 5ன் அடைவாம். அவன் எழுத்து 5ன் அடைவாம்.
இவன் நின்று நம் முதலா ஓதில் அருள் நாடாது நாடும் அருள் சிம் முதலா ஓது நீ சென்று. இந்த பாட்டில் குருநாதர் ஒரு உபதேசம் சொல்கிறார். சிவாய நம, சிவன் அருள் ஆவி. சிவன்கிற இடத்துல சி போட்டுக்குங்க, அருள் என்ற இடத்துல வா போட்டுங்க, ஆவி உசிர் யா, திரோதானம் ந, மலம் மா, சிவாய நம அப்படின்னு எழுத்தாச்சு. இந்த ஐந்தும் அவன் எழுத்து அஞ்சின் அடைவாம். இந்த எழுத்து தான் அவனுக்கு அடையாளம். ஏன் அஞ்செழுத்தாக நின்று ஆடுகிறான்னு முன்னையே பார்த்துட்டோம். அப்போ அஞ்செழுத்து அவனுக்கு வடிவம், அஞ்செழுத்து அவனுக்கு பெயர், அஞ்செழுத்து அவனுக்கு மந்திரம். அப்படிப்பட்ட இந்த மந்திரத்தில் நீங்கள் மந்திரம் சொல்லும்போது நான் என்ற எழுத்தை முன்வைத்து ஓதுனா நமசிவாயன்னு வரும். அதான் நம் முதலா ஓதில் நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு மந்திரம் சொன்னீங்கன்னா அருள் நாடாது. உனக்கு உலகியல் போகம் கிடைக்குமையா, அருள் போகம் கிடைக்காது. எது? நமசிவாய நமசிவாய என்ற மந்திரம் சொன்னீங்கன்னா உலகத்தில் இருக்கிற விடய அனுபவங்கள் வாய்க்கும். என்னென்ன போகம் உண்டோ அத்தனையும் கிடைக்கும். ஆனால் அருள் என்று வரும்போது இந்த உபதேசம் பத்தாது. அதுக்கு என்ன வேணும்? அங்கே மந்திரம் மாற்றம் பெற வேண்டும். அதனால் சொன்னார், நம் முதலா ஓதில் அருள் நாடாது. நீ அப்படி அருள் வேண்டும் என்றால் என்ன பண்ணு? நாடும் அருள் சிம் முதலா ஓது நீ சென்று, சிகரத்தின் முன் வைத்து ஓது. அப்படின்னு அர்த்தம் சிவாய நமன்னு சொல்லுன்னு அர்த்தம். நீங்கள் நல்லா தேவாரம் நிறைய படிக்கிறவங்க கவனித்து பாருங்கள். நம்முடைய திருமுறைகளில் பல பாடல்கள் நகரத்தை முன்வைத்து தான் பாடப்பட்டிருக்கு. பல பாடல், சில பாடலில் தான் சிகரம் முன்னிருக்கும். அதே போல் சிகரத்தை முன்வைத்து ஓதுதல் 2 வகை இருக்கிறது. சிவாய நம என்று சொல்லுகிற வகை ஒன்று உண்டு, சிவய என்ற மந்திரம் ஒன்று உண்டு. யாராவது படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். யாராவது சுந்தர தேவாரம் முற்றோதல், திருநாவுக்கரச தேவாரம் முற்றும் ஓதுதல், ஞானசம்பந்தர் தேவாரம் முற்றும் ஓதுதல் பண்ணியிருந்தீங்கன்னா படிக்கும்போது கவனித்து பாருங்கள், சிவய என்ற மந்திரம் இடம்பெற்றிருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கலாம். அடுத்த வகுப்பு வரும்போது இந்த பாடல் எங்கு இருக்கிறதுன்னு கண்டுபிடித்து விட்டு வாருங்கள். ரொம்ப கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த இப்போ சைவம்.org ஒரு ஆப் ஒன்று இருக்குது. சிவையன்னு போட்டால் அது பாட்டை பூரா கொடுத்துட போகுது. இதுக்கு வேலை போய் கண்டுபிடிச்சிட்டு வேலை வரணுமா? என்ன ஒரு வேளை நீங்கள் கூகுளில் தட்டி சிவைய அப்படின்னு போட்டால் 12 திருமுறைகள் சிவையன்னு போட்டால் மொத்த பாட்டையும் கொடுத்துட போகுது. அதில் கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லணும். அதையாவது சொல்கிறோமான்னு பார்ப்போமே, இல்லையா? அதை நீங்களே சொல்லுங்களேன்னு சில பேர் சொல்கிறது தெரியுது. இல்லை அதை உங்கள்கிட்டயே விட்டுறேன். இருக்கிறது, எல்லா இடத்திலும் இல்லை. ஞானசம்பந்த பெருமான் ஒரு இடத்துல குறித்திருக்கிறார், நாவுக்கரசர் ஒரு இடத்துல குறித்திருக்கிறார், சுந்தரமூர்த்தி சாமி ஒரு இடத்துல குறித்திருக்கிறார். கண்டுபிடிச்சிட்டு வாங்க, எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். சரி, அப்போ நமசிவாய என்ற முன் நிற்கக்கூடிய நிலை பல பாடல் உண்டு. ஆனால் சிவாய நம என்ற பாடல் சில பாடல் தான் உண்டு. அதே சமயத்தில் சிவய என்ற பாடல் மிக 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 குறைவு. இதுதான் அடிப்படை. திருமந்திரம் நீங்களாக, நான் முன்ன திரும்ப நான் சொன்னேன், திருமந்திரத்தின் அமைப்பு வேறு, ஏனைய பாடலுடைய அமைப்பு வேறு. ஆனால் திருமந்திரத்தில் சக்கர அமைப்பு இருப்பதுனால அங்கே வெவ்வேறு வகையாக மந்திரம் உண்டு. ஆனால் இந்த இடத்துல இப்படி 3 வகையாக மந்திரம் திருமுறைக்குள்ளே இருக்கிறது. மூவர் தேவாரத்தில் இருக்கிறது.
கண்டுபிடிச்சி பார்த்துக்குங்க. சரி, அப்படி பார்க்கும் பொழுது இப்போ அவர் சொல்கிறார், நகரத்தை முன்வைத்து ஓதுலை தவிர்த்து சிகரத்தை முன்வைத்து ஓது நீ சென்றுன்னு சொல்கிறார். சரி, அப்போ நமசிவாயன்னு சொன்னால் என்ன சார் கிடைக்கும்? நல்லா நினைவு வைத்து கொள்ளுங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை வகையான போகங்களும் கிடைக்கும். நீங்கள் முதல்வராக வேண்டுமா? நமசிவாயம் சொல்லுங்கள். இப்போ அதான் முதல்வர் தானே, இப்போ எலெக்ஷனில் நிற்கிறோம், அதனால் முதல்வர் ஆகணும்னா நமசிவாயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த எழுத்தால் உணர்த்தப்படுகிற பொருள் அது ஞாபகம் இருக்கணும். நாளைக்கு தூங்கிட்டு இருக்கும்போது உங்களை எழுப்பி சீனா என்ன, வானா என்ன, யானா என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்ல தெரியணும். சீனா சிவன், வானா அருள், யானா உயிர், நானா திரோதானம், மா என்றால் ஆணவ மலம் அப்படி சொல்ல தெரியணும். சரி, இப்போ நீங்கள் நமசிவாய என்ற மந்திரத்தை முன்வைக்கும்போது இந்த மந்திரம் நமக்கு என்ன செய்யும்? இப்போ நான் அப்படியே நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு கணிச்சிக்கிட்டே இருக்கிறேனுங்க. என்னால் எவ்வளோ சொல்ல முடியும் அது சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த மந்திரம் என்ன எனக்கு உணர்த்தும் அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் 5 பொருள் இருக்கிறது என்பதையும் உணர்த்தும். இந்த உலகத்தில் எது இருக்கிறது? சிவம் இருக்கிறது, அருள் இருக்கிறது, உயிர் இருக்கிறது, மறைப்பு சக்தி இருக்கிறது, ஆணவ மலம் இருக்கிறதுன்னு உணர்த்தும். இதுதான் இந்த மந்திரம் செய்கிற வேலை. நான் தொடர்ந்து சொல்ல என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த திரோதான சக்தின்னு பேர். திரோதான சக்தியில் குறிக்கப்பெறுகிற பொருள்கள் 2. ஒன்று மாயை, மற்றொன்று கன்மம். மாயை கன்மம் 2 ஒரே எழுத்தால் குறிக்கப்பெறுகிறது, மறந்துடாதீங்க. சி வா 2 ஒன்று தான், ஆனால் 2 எழுத்தால் குறிக்கப்படுகிறது. சிவமும் சக்தியும் 2 ஒன்று தான், ஆனால் எழுத்தில் வரும்போது 2ஆக குறிக்கப்பெறுகிறது. அதே மாதிரி நான் என்ற எழுத்துக்கு வரும்போது பொருள் 2 இருக்குதுங்க. மாயை வேறு, கன்மம் வேறு, 2 ஒன்றல்ல. ஆனால் மாயையும் கண்மையும் குறிக்கப்பெறும்போது ஒரு எழுத்தில் தான் குறிக்கப்பெறுகிறது. திரோதான சக்தி வழியாகத்தான் குறிக்கப்பெறுகிறது. சரி, இப்போ நமசிவாய 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 அப்படின்னு நான் மந்திரத்தை கணிக்கிறேன். இந்த மந்திரம் எனக்குள் என்ன மாற்றத்தை நிகழ்த்தும் அப்படின்னு கேட்டால், திரோதான சக்தி அதாவது நகரம் ஆணவ மலத்தின் சக்தியை கெடுத்து, அது மகரம், சிவத்தின் அருளை உயிரில் வெளிப்படுத்தும் என்று பொருள். இதுதான் நமசிவாய என்ற மந்திரத்துக்கு பொருள். அதுதான் திரோதான சக்தி ஆணவ மலத்தின் வலியை கெடுத்து அல்லது ஆணவ மலத்தின் சக்தியை மெலிவித்து சிவத்தின் அருளை உயிரிடத்தில் வெளிப்படுத்தும். அதான் நமசிவாய எழுத்தை வச்சு நான் சொல்லிட்டேன். திரோதானம் என்கிற நகரம், அடுத்திருக்கிற மகரம் ஆணவ மலத்தின் சக்தியை மெலிவித்து சிவத்தின் அருளை எகரத்திடத்தில் வெளிப்படுத்தும். இதுதான் நமசிவாய என்பதன் பொருள். சரி, சிவாய நமன்னு சொன்னால், சிவம் தன் அருளை எகரத்தில் தோற்றுவித்து நகரமும் மகரமும் நீங்க வேண்டும் என்று உணர்த்தும். இப்போ சிவாய நமன் கணித்து வந்தால் உங்கள் அறிவுக்குள்ள என்ன நிகழும் அப்படின்னு கேட்டால், சிவத்தின் அருள் எகரத்தின் கண் விளங்கி தோன்றி நின்று நகரத்தையும் மகரத்தையும் விட்டு விட வேண்டும். உடம்பின் தொடர்பை விட்டுடணும். அப்பா இந்த ஆணவ மனம் பொல்லாதப்பா, விட்டுடணும். விடமாட்டோம், விட்டுடணும் தோணும். புரியுதுங்களா? அப்போ நாம் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு இந்த மந்திரத்தை வச்சு பாருங்கள். இப்போ சிவாய நமன்னு எழுதுங்க. யா எங்கே நிற்கிது? 3வது இடத்துல இருக்குது. இந்த பக்கம் இடது பக்கத்தில் சி வா இருக்குது, வலது பக்கத்தில் மா நிற்குது. யா எங்கே நிற்கிது? நடுவில் நிற்கிது. இது என்ன பண்ணும் தெரியுங்களா? இந்த மீன் வகையில் விலாங்கு மீன் ஒரு மீன் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பாம்பு போல தலையும் வாலும் இருக்கும்.
அதுக்கு மீன் போன்று வால் இருக்கும், பாம்பு மாதிரி தலை இருக்கும். பாம்பை காணும்போது தலையை காட்டும், மீனை காட்டும்போது வாலை காட்டும். இது மீனும் அல்ல, அது பாம்பும் அல்லங்கிற கணக்காக ரெண்டுக்கும் சேர்ந்து நிற்கும். அது மாதிரி நாம் எங்கே நிற்கிறோம்னா யாக்கிட்ட நாம் தான் யாவாச்சு இல்லையா? ஆம், சரி. இங்கே சிவா, அதாவது சிவபெருமான், திருவருள், இந்த ரெண்டின் சார்பு வருகிற இடத்துல நானும் உங்களை மாதிரி தான், நானும் உங்களை மாதிரி தான் நின்றுக்கும். சரியா? அது எது போல்? வகுப்புக்கு வர அன்னைக்கு திருநீர் நெத்தி நிறைய பூசிக்கிட்டு உத்தராட்ச மாலை எடுத்து கழுத்தில் போட்டுட்டு வகுப்புக்கு வரோம் இல்லையா? ஆமாம். வகுப்பு முடித்து போனோன்னே தூக்கி கலட்டி எடுத்து வச்சோம்னா அடுத்த மாதம்தான் அந்த மாலையை எடுத்துக்க மறுபடியும் போடுவோம். அப்புறம் மற்ற நேரமெல்லாம் நம்ம நண்பர்களோடு சேர்ந்து நானும் உங்களை மாதிரி தான். இப்போ இந்த பக்கம் வந்தால் சீவா மாதிரி நிற்போம், அந்த பக்கம் போனால் நாமா மாதிரி நிற்போம். நாம் எங்கே ரெண்டு ஓடையும் சேர்ந்துக்குவோம். இதுக்கு பேர் ரெண்டு வகையும் சேர்ந்து நிற்கிதா இல்லையா? அந்த நிலை தான் ரெண்டாவது நிலை. அப்போ முதல் நிலையில் என்ன தோணுது? சிவம், திருவருள், உயிர், திரோதான சக்தி, ஆணவம் என்று 5 பொருள் இருக்கிறதுன்னு அறிவுக்கு எட்டும். எட்டிய பிறகு இதை விடணும், இதை பிடிக்கணும், இதை விடணும், இதை பிடிக்கணும், இதை விடணும், இதை பிடிக்கணும், இன்னும் விடலை அப்படி தோணுது. விடணும் தோணுது, பிடிச்சிக்கணும் தோணுது. விட்ட பாடும் இல்லை, பிடிச்ச பாடும் இல்லை, ரெண்டுக்கு நடுவில் நிற்கிறோம் இல்லையா? இந்த நிலை தான் ரெண்டாவது நிலை. சரி, இந்த நிலையில் சிவாய நம, சிவாய நம, சிவாய நம அப்படின்னு மந்திரத்தை தொடர்ந்து கணித்து கொண்டே வந்தால் ஒரு கட்டத்தில் உடம்பின் பற்று நீங்கி ஆணவத்தின் சக்தி அடங்கி ரெண்டும் நீங்கி நிற்க மந்திரம் சிவய என்ற மந்திரம் கிடைக்கப் பெறும். இது அனுபவத்தில் தான் வரும், மறந்துடக்கூடாது. இது சிவய என்ற மந்திரம். இந்த மந்திரம் முத்தி பஞ்சாக்கரம் என்று பெயர். நமசிவாய என்ற மந்திரத்திற்கு தூல பஞ்சாக்கரம் என்று பெயர். சிவாய நம என்ற மந்திரத்துக்கு சூக்கும பஞ்சாக்கரம் என்று பெயர். சிவய சிவ, இங்கே நாம இல்லை, முன்னாடியும் சிவ பின்னாடியும் சிவ. சிவய சிவ என்ற மந்திரம் முத்தி பஞ்சாக்கரம் என்று பெயர். அங்கே நாவும் இல்லை, மாவும் இல்லை. இது எப்போ தான் உபதேசிப்பாங்க? சமய தீக்கை வாங்கும்போது நமசிவாய, சிவபூசைக்கு போகும்போது சிவாய நம. இந்த தீக்கை பெற்ற பிறகு குறைந்தபட்சம் 12 ஆண்டுகள் கடந்த பிறகு நீங்கள் பக்குவம் ஆகியிருந்தால் குருநாதன் உங்களுக்கு 3ஆம் நிலை தீக்கை என்கிற நிர்வாண தீக்கை என்ற தீக்கையை செய்து மந்திர உபதேசத்தில் சிவய சிவ என்ற மந்திரத்தை உபதேசமாக உங்களுக்கு தருவார். இப்போ சிந்திச்சு பாருங்களேன், நாம் இன்னும் தீட்சையே வாங்கலான்னு இப்போ இன்றைக்கி முடிவு பண்ணிட்டோன்னு வச்சுக்குவோம். சரி, இன்றைக்கி என்ன ஆச்சு? சித்திரை மாதம். எப்போ சார் தீக்கை கொடுப்பாங்க? ஒருத்தர் கேட்டேன், கார்த்திகை மாதம் கொடுப்பானாங்க. அடக்கடவுளே, என்ன கார்த்திகை மாதமா? இங்கே ஒருத்தர் வாங்க போனால் கேட்டால் கொடுத்துருவார். சரி வாங்க போவோம், கேட்டு வாங்கிக்கலாம். சரி வாங்கியாச்சு. இனி அவர் சிவபூசை கொடுக்கணும்னா இப்போ மே மாதம் வாங்கினோம்னா அடுத்த மே மாதம் வரைக்கும் காத்திருக்கணும், 1 வருஷம் காத்திருக்கணும். எதுக்கு? அடுத்த தீட்சை வாங்கிறதுக்கு. இப்போ மந்திரம் நமசிவாயின்னு கொடுத்துருவார். சரி, அவர் நமக்கு சிவாய நம என்ற மந்திரத்தை மாற்றி கொடுப்பதற்கு 1 வருட காலம் ஆகும். இது குறைந்தபட்ச காலம். நான் சொல்வதில் மினிமம் தான் சொல்கிறேன். மேக்சிமம் என்பது உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் விரும்பினா இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து கூட வாங்கிக்கலாம். எனக்கு இதே போதுங்க, நமக்கு இதே நேரம் பற்ற மாட்டேங்குது அப்படின்னு நின்றுக்கலாம், உங்கள் பாடு. சரி, இப்போ நீங்கள் சிவாய நம என்ற மந்திரத்தை வாங்கி நீங்கள் எவ்வளோ நாள் கணிக்கணும்? 12 வருஷம் குறைந்தபட்சம். அப்போ இதில் 1 வருஷம், அதில் ஒரு 12 வருஷம், 13 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கி இருக்கிற நாம்
சிவய என்ற மந்திரத்தை பெறுவதற்கு குறைந்தபட்ச காலம் எவ்வளவு? 13 ஆண்டுகள் தேவை. சரி, இன்றைக்கி யாராவது நீ 13 வருஷம் சத்தியமாக இருப்பேன்னு யாராவது சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா? அப்பாவை கேட்போம், அம்மாவை கேட்போம், ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் கேட்போம், சார் எனக்கு ஒரு ஃபுல் செக்கப் ஒன்று பண்ணி முடிச்சாச்சு, எப்படி இருக்குது? எல்லாம் நார்மல். கடைசியாக ஒரே ஒரு லைன் மட்டும் எழுதி சர்டிஃபிகேட் பண்ணி கொடுங்க சார், இன்னும் 13 ஆண்டுகள் இருப்பாய் என்று ஒரு சர்டிஃபிகேட் பண்ணி கொடுங்க சார். கேட்டால் டாக்டர் போட்டு தருவாரா என்ன? எல்லாமே நார்மல் தானே, சுகர் இல்லை, பிபி இல்லை, அது இல்லை, இது இல்லை, நீ நல்லா இருக்கிறப்பா என்னப்பா, சரி சார் 13 வருஷம் இன்னும் இருப்பேன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுப்பாரா என்ன? கொடுக்க மாட்டார். எந்த அரசும் கொடுக்காது, யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்? நாளைக்கு காலையில் இருப்பியான்னு தெரியாது, போயிட்டு வாயா முதல்ல அப்படின்ட்டு. ஏன்? அங்கங்கே குண்டு போட்டுட்ருக்கிறான், நம்மகிட்ட ஒரு குண்டு போட்டால் என்ன ஆகுனே தெரியாது, நீ வேறு எங்கிட்ட வந்து கேட்குற, நாளைக்கு நானே இருப்பேன்னு தெரியாது, போய் அந்த பக்கம் முதல் இருந்துச்சு அப்படின்ட்டுவாங்க, யார்கிட்ட போய் சர்டிஃபிகேட் கேட்டாலும். அப்போ இந்த சூழலில் தான் நாம் இருக்கிறோம். இன்னொரு 13 ஆண்டுகள் கழித்து நமக்கு சிவைய என்ற மந்திரம் கிடைத்து விடும் என்று எந்த நம்பிக்கையில் இருக்கிறது? நம்பித்தாங்க ஆகணும். இருப்பமானு தெரியல, ஒரு கால் அப்படி இருந்தால் இந்த வாய்ப்பு அமையுமான்னு சிந்திச்சு பாருங்கள். அப்போ தான் இந்த மந்திர உபதேசத்தினுடைய ஆழமும் வேட்கையும் இலக்கும் உங்களுக்கு அறிவுக்கு எட்டும். இது நினச்சா வாங்கிக்க முடியாது, கடைச்சரக்கு அல்ல. நாம் ஏதோ ஃபோன் வாங்குற மாதிரி, ஒரு வீடு வாங்குற மாதிரி, ஒரு கார் வாங்குற மாதிரி நினச்சா போய் வாங்கிட முடியுமா என்ன? இன்றைக்கி 0% சென்னையில் வீடு வாங்கலாமாயா? வாங்கிடலாம். ஏன்? எல்லாம் ஃப்ரீ, காசை மட்டும் எம்ஐ கட்டினா போய் இஎம்ஐ மட்டும் கட்டினா போதுன்னு போய் வீட்டை வாங்கிடலாம். கட்டுற பாடு அப்புறம் பார்த்துக்கலாம், வீட்டை வாங்கிடலாம். காரை வாங்கிடலாமா? வாங்கிடலாம். ஆனால் மந்திர உபதேசத்தை வாங்கிடுவீங்களா என்ன? வாங்க முடியாதுங்க. இப்போ என்ன தெரிகிறது? வீடும் காரும் எளிதாக கிடைத்துவிடும், மந்திர உபதேசம் எளிதாக கிடைத்து விடாது. அதுக்கெல்லாம் தவம் செய்திருக்கணும். எப்போ? இன்னைக்கு இல்லை, போன பிறப்பில். அடக்கடவுளே, போன பிறப்புலையா? ஆமாயா, அப்போ செஞ்சுருந்தா இப்போ கிடைக்கும், இப்போ செஞ்சால் அடுத்த பிறப்பில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கேரண்டிலாம் இல்லை, வாய்ப்பு இருக்கிறது. பை சான்ஸ் கிடைக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்? தவன் செய்யலாமா வேண்டாமா? அட போங்க சார், நீங்கள் தான் கிடைக்குமா கிடைக்காதானா கிடைக்கலாம்னு சொல்கிறீங்க, அதனால் வேண்டான்னு விட்டிங்கன்னா திருப்பி இன்னொரு பிறவி எடுத்து இதே சான்ஸ் இங்கே வந்து இப்படி நிற்கும்போது அப்பவும் அப்படி தான் நிற்போம். வாங்கலாமா வேண்டாமா, கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்கலாம்னு தான் சொல்கிறீங்க, இப்பவும் வேண்டான்னா நேரம் செத்து பிறக்க வேண்டியதான், தேரவே மாட்டோன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த நிமிடம் தொடங்கி தவம் செய்ய தொடங்கினால் அடுத்த பிறப்பிலாவது நமக்கு குருநாதன் கிடைப்பான் என்பது அடிப்படையான செய்தி. சும்மாலாம் இல்லைங்க, அவ்வளோ சீக்கிரம் வாய்த்து விடாது. அதனால தான் வாய்த்தது நந்தமக்கு ஈது ஓர் பிறவினாங்க. இதெல்லாம் சும்மா வெளிப்படையாக பார்க்குறவங்களுக்கு வேறு மாதிரி தோணலாம். நீங்கள் ஆழமாக சிந்திச்சிங்கன்னா இவை அனைத்தும் தவத்தின் அடிப்படையில் அமையுமே அன்றி வேறு வகையில் அமையா. அப்போ நமசிவாய படிநிலையில் முதல் நிலை, சிவாய நம படிநிலையில் 2வது நிலை, 3வது நிலை என்ன? சிவய சிவ. இந்த சிவய சிவ அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னும் சிவ பின்னும் சிவ, நடுவில் யார் நிற்கிது? இந்த உயிருக்கு திருவருளை தவிர வேறு அனுபவம் நிகழாது என்று பொருள். முன்ன சொன்ன சிவாய நமல 2மே நிகழும். ஒரு பக்கம் சீவாவின் தொடர்பு, ஒரு பக்கம் நாமாவின் தொடர்பு, 2ம் இருப்பதனால் 2ம் அனுபவமாகும். இங்கே சிவய சிவ என்ற மந்திரம் கிடைக்கப்படும் பொழுது அனுபவம் அனைத்தும் திருவருளாகவே இருக்கும். அந்த மந்திரத்தை பெற்றுவிட்டால் உங்கள் அனுபவம் திருவருள் அனுபவமாக மாறிவிடும். அல்லது நீங்கள் திருவருள் அனுபவத்துக்கு ஆகிவிட்டால் மந்திரம் மாறிவிடும். இதுதான் அடிப்படையான ஒன்று. அதனால் இப்போ இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, நீ நம் முதலா ஓத வேண்டாம், சிம் முதலா ஓதினி சென்றுனர்.
உங்களுக்கு ஒரு பாடல் திருவாசகத்தில் அருமையான ஒரு பாட்டு இருக்கிறது. கோயில் திருப்பதிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதிகத்தில், இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பு அற நினைந்தேன், நீயல்லால் பிரிது மற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறை உரை சிவனே, ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை, யாருன்னை அறியகிற்பாரே. இந்த பாட்டுக்குள்ள தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் அப்படிங்கிற வரியில் மிக 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 நுட்பமான ஒரு செய்தி உள்ளுக்குள்ளே பொதிந்து கிடக்கிறது. அதை நீங்கள் மெல்ல மெல்ல உங்களுக்கு உரிய இடம் வரும்போது பார்ப்போம். ஏன் இதற்கான சாத்திரத்தில் ஒரு இடத்துல இருக்கிறது, அங்கே வரும்போது சொல்கிறேன். இப்போ காதில் போட்டு வைக்கிறேன், அவ்வளோதான் இருக்குது. எங்கேன்னு பார்ப்போம். சரி, இதே திருவாசகத்தில் இன்னொரு பாட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி, இல்லைங்களா? இந்த பாட்டில் நீங்கள் என்ன பொருள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வாரம் நீங்கள் நினச்சி வச்சுருப்பீங்க. பாட்டு என்ன தெரியுமா சொல்லுது? நீ அம்மை இடத்து இருக்கிறாய், அம்மை உன்னிடத்தில் இருக்கிறாங்க. எனவே சிவம் இருக்கும் இடத்துல சக்தி உண்டு, சக்தி இருக்கும் இடத்துல சிவம் இருக்கிறது. சரி, நீங்கள் ரெண்டு பேரும் என்னிடத்தில், அப்படி தானே பாட்டு? உடையாள் உந்தன் நடுவு இருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி, அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால், அப்படி நம்ம அந்த அந்த வரிக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், நான் நடுவில் நீங்கள் ரெண்டு பேர் இருக்கணும் அப்படின்னு பொருளாகிறது. அப்படி தானேங்க பொருள். அப்போ அந்த பொருளை உண்மை பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே மந்திர வடிவமாக நீங்கள் பார்க்கணும். உடையான் என்பது சி, உடையாள் என்பது வா, ஆன்மா என்பது யா. பெருமானே நீ அவளுள்ளும் அவள் உன்னுள்ளும் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு சீக்குள்ளே ஒரு வா இருக்குது, ரெண்டு வாவுக்குள்ளே ஒரு சி இருக்கிறது. இந்த ரெண்டு சி ரெண்டு வாவுக்குள்ளே ஒரு யா இருக்குது. எங்கே அப்படின்னு கேட்டால், சிவய என்ற மந்திரத்தை எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ சிவய சிவன் எழுதி பாருங்கள், சி ரெண்டு சீக்கு இடையில் ஒரு வா இருக்கும், அதே மாதிரி ரெண்டு வாவுக்கு இடையில் ஒரு யா இருக்கும். அப்போ சிவய சிவன் எழுதுனா உடையாள் உந்தன் நடுவு இருக்கும், ரெண்டு சி நடுவில் ஒரு வா உண்டு. உடையாள் நடுவுள் நீ இருத்தி, சரி, ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு வகரத்துக்குள்ளே நீ இருக்கிற, ரெண்டு சீக்குள்ளே வா இருக்குது. சரி, அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால், நான் நடுவில் இருக்க, நீங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் நிற்கணும். எது? ஒரு பக்கம் சி, ஒரு பக்கம் வா. அப்படி நிற்பாயானால் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. இது ஏதாவது புரியுதா உங்களுக்கு இந்த பாட்டில்? முதல்ல நமசிவாயன்னு பாட்டு பார்த்தோம், அப்புறம் சிவாய நமன்னு பாட்டு பார்த்தோம், சிவய சிவன்னு பாட்டு இருக்குது. அப்போ நாமாயில் நீங்கி போச்சு, சி இருக்குது, வா இருக்குது, யா இருக்குது. சரி, இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தில் சி வ ய ந ம அப்படிங்கிறது போய் சிவய சிவன் இருக்கு இல்லைங்களா? இந்த சிவய சிவ என்ற மந்திரம் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாக வேண்டும். எப்படி தேயணும் அப்படின்னு கேட்டால், இந்த யா வா என்கிற அருளோடு கூடணும். யா என்கிற எழுத்து வா என்ற அருளோடு கூடுமானால் என்ன ஆகும்? யாராவது சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். ரெண்டு மட்டும் வச்சுங்க. வா கூட்டல் யா இஸ் ஈக்குவல் டு, நான் மறுபடியும் சொல்கிறேங்க, எல்லாத்தையும் மறந்துடுங்க. வா என்ற ஒரு எழுத்து, ஒரு எழுத்து வா ப்ளஸ் யா, வா கூட்டல் யா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? வையன்னு வரலாம் இல்லைங்களா? அல்லது யா வா அப்படின்னு வரலாமா? வரலாம். ரெண்டுமே தப்பு.
வா வா மட்டும்தான் நிற்குமா? யா என்னாச்சு? வா என்பது தான் சரியான விடை. ஏன் தெரியுங்களா? உயிருக்கு ஒரு இலக்கணம் எதனோடு கூடுகிறதோ அதுவாக ஆயிடும். வகரத்தோடு கூடிய எகரம் வகரமாக ஆகி நின்றுடும். அங்கே யா என்பது தெரியாது, ஆனால் இருக்கும். அப்போ வா தெரியும், யா தெரியாது. அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குது? சி வா, யா உள்ளுக்குள்ளே சைலண்டாக இருக்குது. சரிங்களா? இந்த வா இந்த யாவை என்ன பண்ணுன்னு கேட்டால் சீல வச்சு அழுத்துன்னு ஒரு பாட்டு படிச்சுமா? மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து அருள் தான் எடுத்து ஆனந்தத்தில் அழுந்துதல் படித்தோம் இல்லைங்களா? இந்த வகரம் இந்த எகரத்தை கொண்டு எங்கே வைக்கும்? சீக்குள்ளே வச்சு அழுத்துன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ சி இருக்கும், யா இருக்கும், வா இருக்கும். இடம் மாறி போச்சு பாருங்க. சி வ ய என்பது ஒரு நிலை. இப்போ இந்த மந்திரத்தை கணித்து கணித்து வருவேனானால் நான் எங்கே போயிடுவேன்னு கேட்டால் வாவுக்கு முன்னே போயிடுவேன். வா எனக்கு பின்னாடி வந்துடும். அப்போ மந்திரம் எப்படி நிற்கும்? சி ய வ என நிற்கும். சி ய வ என நிற்கும். இந்த சி வா இந்த ரெண்டில் யா, இந்த யா என்ன பண்ணும்? சியோடு கூடுமல்லவா? கூடுச்சுன்னா என்ன ஆகிடும்? சி ஆகிடும். வா யா தெரியாது. என்ன வகரத்தோடு கூடும்போது வாவா நிற்கும். இந்த வா இந்த யாவை என்ன பண்ணும்? நீ எங்கோட இருக்க வேண்டாம், நீ சீட்டை போன்னு அழுத்து திருப்பி அனுப்பும். இந்த சீலை கொண்டு யாவை வச்சு அழுத்துச்சுன்னா இந்த யா என்னவாக மாறிவிடும் கேட்டால் சீயாக மாறிவிடும். சீயா இருந்து சிவானந்தத்தை என்ன பண்ணும்? அனுபவித்து கொண்டு இருக்கும். இப்போ எழுத்து என்ன தெரியும் கேட்டால் ஒரு எழுத்து தான் தெரியும். சி மட்டும்தான் தெரியும். ஏன்? சீக்குள்ளேயே யாவும் இருக்கிறது, அதுக்குள்ளே தான் வாவும் இருக்கிறது. இப்போ அந்த எழுத்து தேய்ந்து 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 இப்போ என்ன ஆகி போச்சு? ஒன்றா போச்சு. அதை தான் மாணிக்கவாசர் பண்ணார். தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம். இந்த உண்மை நீங்கள் அனுபவத்தில் வாய்க்கணும். இது பாட்டில் இருக்குது. நம சிவாயன்னு முதல் நிலை, சிவாய நம ரெண்டாவது நிலை, சிவய சிவ மூணாவது நிலை. அந்த யா மூணாவது இடத்துல இப்போ நாம் சொல்கிறோம் பார்த்திங்களா? முதல் மந்திரத்தில் 5ஆம் இடத்துல இருந்துச்சு. எது? யா. ரெண்டாவது மந்திரம் வரும்போது 3ஆம் இடத்துக்கு வந்துச்சு. அடுத்த மந்திரம் வரும்போது 2ஆம் இடத்துக்கு வந்துருச்சு. அடுத்த இடத்துக்கு போது 1ஆம் இடத்துல ஒன்றி விட்டது. இப்போ என்ன தெரியுது? சி மட்டும்தான் தெரியுது. அதுக்கு பேர் தான் திருமந்திரத்தில் நாயோட்டு மந்திரன்னு பேர். நாயை எப்படி ஓட்டுவோம்? சி சி அப்படி தாங்க ஓட்டுவோம். நீங்கள் வேறு மாதிரி இது ஓட்டுங்களோ தெரியல. திருமந்திர காலத்தில் நாயை எப்படி ஓட்டுவோன்னா சி போ சி போ. அந்த சி அப்படிங்கிற அங்கே ஒருன்னு தான் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஓர் எழுத்து மந்திரம் அங்கே. அப்போ உயிரானது மலத்தில் அழுந்தி கிடந்த உயிரை இறைவன் எடுத்து அதை பிறப்புக்கு உட்படுத்தி மலத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி அதை அருளை கொண்டாந்து அழுத்தி அருளானது சிகரத்துக்குள்ளே கொண்டு வந்து அழுத்தி சிவானந்தத்தை நுகர்விக்கும் பொழுது சி மட்டும் இருக்கும். அந்த சிவத்தின் இன்பத்தை யா அனுபவித்து கொண்டு இருக்கும். அங்கே யகரம் அதற்கு துணையாக நிற்கும். அப்போ சி ய வ என்பது அனுபவ நிலை. இதுதான் பேசா நிலை பிறந்ததுவே. நீங்கள் வாவோடு கூடுனா பேசிக்கிட்டு இருப்பீங்க, சியோடு கூடினா பேச மாட்டீங்க, பேச்சு போயிடும். ஏன்? கொடிக்கவின்னு ஒரு நூல் படிக்க போகிறோம். வா என்ற எழுத்துக்கு பேசும் எழுத்து என்று பெயர், சீக்கு பேசா எழுத்து என்று பெயர். பேசும் எழுத்தோடு கூடுனா பேசுவோம், பேசா எழுத்தோடு கூடனா பேச மாட்டோம். ஏன்? ஞானிகள் மோனிகள் பேச மாட்டேங்கிறாங்க. அவன் ஆனந்தத்தில் அழுந்தி இருப்பதனால அவன்கிட்ட பேச்சு இருப்பதில்லை. எனவே அவன் பேசாமல் இருப்பான். அதான் மௌன குருவே மௌன குருவே தாயுமான சுவாமிகளுடைய பாட்டு. அதுபோல் பல அருளாளர்கள் இந்த நிலையை அனுபவிப்பாங்க. எனவே சிவானந்தம் அனுபவத்துக்குரியது. ஆனால் பேச்சில் சொல்ல முடியுமான்னு கேட்டால் அது சொல்லுக்கு வாராது, சொல்ல இயலாது. ஏன்? அது சொல்லை கடந்த இன்பம். அது அவரவர் அனுபவத்தில் காண்க என்பது தான்
நூல் சொல்லுகிற செய்தி. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மந்திரத்தின் வகை. நாம் எங்கே நிற்கிறோம். நமசிவாயத்தில் நின்னீங்கன்னா சிவாய நமத்துக்கு வரணும். சிவாய நம நின்னீங்கன்னா சிவைய சிவுக்கு வரணும். சிவைய சிவையில் இருந்தீங்கன்னா நான் அற்று எனதற்று திருவருள் 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 எல்லாத்தையும் திருவருளாகவே கருதி 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 2ஆம் இடத்துக்கு வரணும். 2ஆம் இடத்துக்கு வந்து 1ஆம் இடத்துல ஒன்றி நிற்க வேண்டும். அது என்னைக்கு வாய்க்கும் பராபரம். இந்த பிறவியில் கிடைக்குமா? கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் காணலையே, என்ன பண்ணுறது? பாட்டிலையாவது படித்து வச்சுக்கோ இல்லைங்களா? அவ்வளோதான், நமக்கு என்ன முடியும், வேறு வாய்ப்பு என்ன இருக்குது அப்படின்னு பாட்டை படித்து வச்சுக்கலாம். இதையெல்லாம் எதுக்கு சொல்லலாம்? இப்படிலாம் சொன்னாவாது உங்களுக்கு அது மீது ஆசை வருதான்னு பார்ப்போமே. ஆமாம், இப்படிலாம் இருக்காமே, ஐயோ நம்ம தீச்சியே வாங்காமல் இருக்கிறோம், முதல்ல அதை வாங்குவோம். முதல்ல ஏன் அப்புறம் 13 வருஷம் இருக்கிறோமா இல்லையா, அப்புறம் முதல்ல இதை பிடிச்சிருவோமையா முதல்ல அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணணும். அப்படி தோன்றுனா இந்த ஞான சாத்திரம் உங்களுக்குள்ளே என்னமோ வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அது என்னத்தை வேலை செய்யுது, நம்ம தான் வேலை செஞ்சிட்ருக்கிறோம் அப்படின்னு ஆகிடும். சரி, இந்த பாட்டை பாருங்கள். அடுத்த பாட்டு, அதாவது 42வது பாட்டு நான் சொல்கிறது. அண்ணல் முதலா அழகார் எழுத்து அஞ்சும். அண்ணல் முதலா அழகார் எழுத்து அஞ்சும். எண்ணீராப்பகல் அற்று இன்பத்தே நன்னி அருளானது சிவத்தே ஆக்கும் அணுவை இருளானது தீர இன்று. இந்த பாட்டில் என்ன சொல்கிறாரு? சிவன் முதலாக, அண்ணல்னா இறைவனுக்கு அண்ணல்னு பேர். அண்ணல் முதலா அழகார் எழுத்தஞ்சு. எனவே சிவன் முதலாக, சி முதலாக பொருந்திய திரு எழுத்து அஞ்சில் அந்த சிவத்தை முன்னிறுத்தி நீ மந்திரம் கணித்து வந்தால் அது எப்படி கணிக்கணும்? இரவு பகல் அப்படின்னார். அந்த 5 எழுத்து மந்திரத்தை இரவும் பகலும் கணித்து வருதல்னு பேர். இது பொதுவாக சொன்னீங்கன்னா இரவு பகல். சித்தாந்த பொருளாக சொன்னீங்கன்னா உடம்போடு கூடிய காலத்தும் கேவலம் என்கிற காலத்திலும், சகலம் கேவலம் என்கிற காலத்தும் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கும். அது எப்படியா சொல்ல முடியும்? நனவு இருக்கிற காலத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தீங்கன்னா கனவுலையும் வந்து நிற்கும். அது நீங்கள் நனவில் சொல்லிக்கொண்டு இல்லாமல் கனவில் வந்து நிற்காது. எனவே எவ்வளோக்கு எவ்வளோ மந்திரத்தை திரும்ப 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 சொல்லுகிறீர்களோ அது உங்களுக்கு உறக்கத்தின் பொழுதும் வந்து நிற்கும், உறக்கம் கடந்த நிலையிலும் வந்து நிற்கும். அதான் சகலம் கேவலம்னு பேர். உடம்போடு கூடியிருப்பது பகல், உடம்பை விட்டு நீங்கி நிற்பது இரவுன்னு பேர், கேவலம்னு பேர். அதனால் இரவு பகல் அற்ற அப்படின்னார். எண்ணி இராப்பகல் அற்று இன்பத்தே, அதாவது திருவருள் இன்பத்தில், சிவத்தினுடைய இன்பத்தில் நன்னி அருளானது சிவத்தே ஆக்கும் அணுவை, ஆன்மாவுக்கு அணுன்னு பேர். எனவே அருள் என்கிற வகரம் ஆன்மாவை சிவமாக ஆக்குங்கிறார். சிவமாம் தன்மை பெறுமாறு செய்துவிடும். எப்படி? இருளானது தீர. இருள் என்பது மலம், மலம் நீங்கி நிற்க யகரம் வகரத்தை பற்றி, வகரம் சிகரத்தில் கொண்டு யகரத்தை அழுத்தி நிற்கும்போது ஆன்மா சிவமான் தன்மை பெருவாழ்வு பெறும். இதுதான் சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. சிவமாக்கி ஆண்ட என்பதுக்கு இத்தனை பொருள் இருக்குது. மந்திரத்திலேயே மாறணும். மந்திர அனுபவத்தில் அவருக்கு அருளை தவிர வேறொன்று அனுபவம் ஆகக்கூடாது. அந்த நிலை மணிவாசகருக்கு வாய்த்தது என்பதற்கு அந்த வரிகள் நமக்கு உணர்த்துகிறது. அப்படி அந்த பெருமானிடத்தில் நாம் நின்றால் இந்த இன்பத்தை நாம் பெற முடியும் என்பதை ஆசிரியர் நமக்கு அருள் செய்கின்றார். அந்த வகையில் 5 எழுத்து மந்திரத்தை நாம் எப்படி ஓத வேண்டும்? அடுத்த பாட்டு பாருங்கள். ஆதிமலம் 2 ஆதியா ஓதினால் சேதியா மும்மலமும் தீர்வு ஆக போதம் மதிப்பரிதாம் இன்பத்தே வாழலாம் மாறி
விதிப்படி ஓது அஞ்செழுத்துமே. நீங்கள் ந ம இந்த எழுத்தை முன்வைத்து ஓதினால் உங்களுடைய வினைகள் ஆணவ மலம் முதலானவை பக்குவம் ஆகா. ஆதி மலம் இரண்டும் ஆதியா, ஆதின தொடக்கமாக ஓதினால் சேதியா மும்மலம், இந்த 3 மலமும் பக்குவப்பட்டு நீங்காது. ஏன்? நீங்கள் நகரத்தை முன்வைத்து ஓத ஓத உலக போகம்தான் நிகழும். உலகத்தை விரும்பி நிற்க நிற்க வினைதான் சேரும். எனவே மலம் நீங்காது. உலகம் திரும்ப 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 உலக வேதனையே வந்து நிற்கும். எனவே நகரத்தை முன்வைத்து ஓதுவதை விடுத்து சிகரத்தை முன்வைத்து ஓதுன்னு சொல்ல வர்றார். போதம் மதிப்பரிதாம். எனவே இந்த 3 மலங்கள் களைய முடியாது. எனவே துன்பம் என்பது தீராது தொடரும். அதனால் சிகரத்தை முன்வைத்து மந்திரத்தை நீ முறைப்படி கணிக்க வேண்டும். அது என்ன முறைப்படி கணிக்க வேண்டும்னாரு? குருநாதனிடத்தில் உபதேசம் வாங்கி கணின்னு அர்த்தம். நமக்கு பிடிச்சது நினச்சி சொல்லிட்டு இருக்கக்கூடாது. முறைப்படி விதிப்படினார். விதி என்பதற்கு குருமுகமாக மந்திரத்தை கணித்தல் வேண்டும். அவ்வாறு கணித்தல் செய்தால் உனக்கு பேரின்ப அனுபவம் உனக்கு கிடைக்கும். நீ பேரின்பத்தில் வாழ அது வழி செய்யும் என்று இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. சரி, இந்த நிலையோடு மட்டுமல்ல, இதனோடு அடுத்த ஒரு பாடல் கையோடு அந்த பாட்டையும் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் உணவுக்கு போகலாம். ஏன்னா 5 எழுத்தை பற்றி இந்த பாட்டோடு முடிய போகிறது. நீ அடுத்து வருகிற பாட்டு வேறு செய்தி சொல்ல போகுது. நீ ஒரு குறிப்பு பாருங்கள். இந்த 44வது பாட்டு, இந்த பாடலில் ஆசிரியர் தந்திருக்கிற செய்தி ரொம்ப 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 நுட்பமான ஒரு தகவல் நமக்கு தரார். அதாவது 5 எழுத்தில் அடங்காத பொருள் இல்லை. 5 எழுத்தில் அடங்காத பொருள் இந்த உலகத்தில் இல்லை. எல்லாமே அதுக்குள்ளே அடங்கிடும். எப்படி? பாட்டை படிச்சிருவோம் பாருங்கள். 5 எழுத்தே ஆகமம் அண்ணல் அருமறையும் 5 எழுத்தே ஆதி புராணம் அனைத்தும் 5 எழுத்தே ஆனந்த தாண்டவமும் 6 அப்பாலாம் மோனந்த மாமுத்தியும். இப்போ என்னென்னலாம் சொல்லியிருக்கிறார்? ஆகமம், ஆகமம்னு நூல் இருக்கா? சிவாகமங்கள் 28. சரி, வேதம் 4, புராணங்கள் 14 புராணங்கள். இப்படி இந்தியாவில் வேதம் இருக்கிறது, ஆகமம் இருக்கிறது, புராணம் இருக்கிறது. சரிங்களா? இதுக்கு மேலே இதிகாசங்கள் அப்படின்னு தனி இருக்குது. சரி, எந்த நூல் வேணாலும் வச்சுக்கோங்க. எனவே ஆகமம், வேதம், புராணம் அனைத்தும். இந்த அனைத்தும்னு ஒரு சொல்லில் எதில் இருக்குது? வேறு ஏதாவது நான் விட்டுருந்தால் சேர்த்திக்கிங்கன்னு அர்த்தம். வேறு ஏதாவது இருந்தால் அதையும் வச்சுக்கிங்கிட்டார். அப்போ வேதம், ஆகமம், புராணம், இன்னும் இருக்கிற நூல்கள் எதுவாக இருந்தாலும் அவையெல்லாம் 5 எழுத்துக்குள் அடங்கும். இந்த இடம் நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா சாப்பாட்டு நேரம் கொஞ்சம் புரியாமல் விட்டுடாதீங்க. சாப்பாட்டுக்கு அப்புறம் நான் சொல்லலாம், ஆனால் மயக்கத்தில் உள்ளே போகாமல் போயிடும். இப்போ மட்டும் மயக்கத்தில் தான் சார் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறார் அவர் சொல்கிறார். அதனால் அப்படிலாம் இல்லை. நமக்கு இந்த மயக்கத்தை டோஸ் கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதாவது புரிவதற்காக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம சென்னையில் ஒரு புத்தக கண்காட்சி போட்டிருக்கிறாங்க. நாம் இங்கேருந்து போகிறோம். நீங்கள் போய் பார்க்கும்போது அந்த புத்தகங்கள் ஒன்றா எடுத்து பார்க்குறீங்க. ஒரு புத்தகம் தலைப்பு பார்க்குறீங்க. என்ன புத்தகம் அப்படின்னு கேட்டால், இளமையோடு வாழ்வது எப்படி. அருமையாக இருக்குது. சரி, ஒன்று வாங்கிடுவோம். வாங்கியாச்சு. அப்படியே பார்த்துட்டே வந்தோம். 100 ரூபாயை ₹1,00,000 ஆக்குவது எப்படி? இல்லை, 100 ரூபாய் லட்சமாக ஆக்குவது எப்படி? தூக்கி போடு. அதையும் ஒன்று வாங்கியாச்சு. சரிங்களா? இப்போ நீங்கள் போய் ஒன்றொன்னா தேடுறீங்க. நிறைய புத்தகம் இருக்கிறது. அப்படி ஒன்றொன்னா தேடிக்கிட்டே வரோம்.
அடுத்தது ஏதாவது ஒரு அசைவ உணவு ஒரு பட்டியல், அதை படமெல்லாம் போட்டு இதை சமைப்பது எப்படி அப்படின்னு ஒரு படம், ஒரு புத்தகம் வாங்கு ஒன்று வை. ஆனால் அதையும் வாங்கியாச்சு. சரி, உடம்பை எப்படி அழகுபடுத்துவது ஒரு புத்தகம், இளமையாக இருப்புக்கு புத்தகம், காசு சம்பாதிப்புக்கு ஒரு புத்தகம், சமைக்கிற சமையலுக்கு ஒரு புத்தகம், அது எப்படி அசைவ உணவை எப்படி சமைக்கிறது அப்படின்னு ஒரு புத்தகம், இதையும் வாங்கியாச்சு. அப்படியே வந்தோம், அங்கே ஒரு தேவார புத்தகம் வச்சு இதையும் ஒன்று வாங்கி வைப்போமே, அதையும் வாங்கி வச்சாச்சு. இப்படி ஒவ்வொரு புத்தகமாக நீங்கள் வாங்கியாச்சு. இப்போ வீட்டில் வந்தோடனே செல்ஃபில் பிரித்து அடுக்கணும், எதை எங்கெங்கே வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகங்கள் இப்போ வாங்கிட்டு வந்துட்டீங்க. இந்த புத்தகங்கள் ஒவ்வொன்றும் எதை குறிக்கிறது? உங்களுக்கு இந்த புத்தகம்லாம் படித்ததுனால நினைவு இருந்தால் வச்சுக்கலாம். உடம்பை இளமையாக வைத்திருப்பது எப்படிங்கிற புத்தகம் எங்கே வைக்கலாம்? 5 எழுத்து மந்திரத்தில் அப்படின்னு கேட்டால், உடம்பு என்பது மாயை. அப்போ அந்த புத்தகத்தை எங்கே வைக்கலாம்? நகரம் என்ற எழுத்தில் கொண்டு வைக்கலாம். ஏன்? மாயை பற்றி இதல்லவா, உடம்பை பற்றியது. எனவே அது கொண்டு அங்கே வைக்கலாம். சரி, ஒரு அசைவ உணவு சாப்பிட்றது எப்படின்னு ஒன்று புத்தகம் வாங்கணுமா இல்லையா? அந்த அசைவ உணவு சாப்பிட்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த உயிரை கொல்லணுமா இல்லையா? கொன்னது தானே சாப்பிட முடியும். அப்போ அது ஒரு உயிர் கொல்லும்போது என்ன ஆகுது? அதுவும் வினையாகிறது. இது மாயை, இது உடம்பை பற்றியது. அது ஒரு உயிரை பற்றியது, அது கொலையாச்சு. எனவே அது எங்கே வைக்கணும்? அதையும் நான் தான் வைக்கணும். ஏன்? நகரம் என்ற எழுத்து 2 பொருளை குறிக்கும். ஒன்று உடம்பை குறிக்கும் மாயையை, இன்னொன்று வினையை குறிக்கும். எனவே 2 பக்கம் பக்கமாக வச்சுக்கலாம். சரிங்களா? இன்னொன்று அறியாமை அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? ஆணவ மலத்துக்கு பேர் அறியாமைன்னு பேர். அப்போ நம்முடைய அறியாமை சார்ந்து இருக்கக்கூடிய நிலையில் வேறு வேறு வகையான ஒரு பொருள், ஒரு புத்தகத்தை வாங்கினா அதை எங்கே வைக்கலாம்? மா என்கிற செல்ஃபில் வைக்கலாம். அடுத்து நான் யார் என்று ஒரு புத்தகம் வாங்கினேன், யாவில் வைக்கலாம். திருமுறை வாங்கினமே எங்கே வைக்கலாம்? சீலையும் வாலையும் வைக்கலாம். இப்படி ஒவ்வொரு புத்தகத்தையும் ஒவ்வொரு எழுத்துக்குள்ளே அடக்கி வைக்கலாம். சரி, இன்றைக்கி யாரேனும் ஒருத்தங்க புதுசாக ஒரு புத்தகம் எழுதுகிறாங்க, ஏதோ ஒரு புத்தகம், நீங்களே அந்த புத்தகத்துக்கு பேர் நீங்களே வச்சுக்குங்க. அந்த புத்தகத்தை இந்த 5 எழுத்துக்குள்ளே வைக்க முடியுமா, வைக்க முடியாதா? வைக்க முடியும், மறந்துடாதீங்க. ஏன்? நீங்கள் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் இந்த 5க்குள்ளே தான் நீங்கள் ஒரு புத்தகத்தை எழுதியாகணும். ஒன்று சிவத்தை பற்றி எழுதியாகணும், அல்லது அருளை பற்றி எழுதியாகணும், அல்லது உயிரை பற்றி எழுதியாகணும், அல்லது உலகத்தை பற்றி எழுதியாகணும், அல்லது வினையை பற்றி எழுதியா, ஆணவ மலம் அறியாமை பற்றி எழுதணும். இப்படி 5 பொருளை தவிர இன்னொரு பொருளை நீங்கள் எழுத வாய்ப்பில்லை. அப்போ 5 எழுத்து மந்திரத்துக்குள்ளேயே அனைத்தும் அடங்கி இருக்கிறது. அதனால தான் சொன்னார், வேதமும் 5 எழுத்து, ஆகமும் 5 எழுத்து, புராணமும் 5 எழுத்து, இன்னும் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் 5 எழுத்துக்குள்ள அடக்கம். 5 எழுத்தில் அடங்காதது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. சரி, இந்த 5 எழுத்தில் தான் ஆனந்த தாண்டவும் அடங்கி இருக்கிறது. இந்த 5 எழுத்தில் தான் ஆனந்த முத்தியும் அடங்கி இருக்கிறது. முத்தி எப்படிப்பட்டது? சி என்ற சிவத்துக்குள்ள யாவாகிய உயிரை வாவாகிய அருள் வச்சு அழுந்தி வைத்திருப்பது தானே முத்தி. ஆம், அந்த முத்தியும் 5 எழுத்தில் குறிக்கலாம், பிறப்பையும் 5 எழுத்தில் குறிக்கலாம், உலகத்தையும் குறிக்கலாம். இப்படி எதை தொட்டாலும் 5 எழுத்து மந்திரத்துக்குள் அனைத்தையும் அடக்கி காட்ட முடியும் என்பதனால் 5 எழுத்தே எல்லாவற்றிலும் மேலானது என்பதை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. அதனுடைய விரிவை உங்கள் உரையில் பார்த்து கொள்ளுங்க. ஆகமம், வேதம், புராணம், தாண்டவம், அதுக்கப்புறம் தத்துவம் கடந்த முத்தியிலும் 5 எழுத்தே என்று இந்த பாடல் உணர்த்துகிறது என்று சொல்லி காலை அமர்வை இறைவனுடைய கருணையினால் இந்தளவில் நிறைவு செய்து உணவிடைவேளைக்கு பிறகு மீண்டும் நாம் சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இன்றைய மதிய உணவு இடைவேளைக்கு முன் சிறு அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து இன்றைய அன்னம் பாலிப்பு செய்யும் அடியவர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு நடைபெறும். அடுத்த வகுப்பானது மே மாதம் 4வது சனிக்கிழமை 23ஆம் தேதி 23/5 அன்று நடைபெறும்.
இதே இடத்தில் இருக்கும். ஏதேனும் மாற்றம் இருந்தால் அனைவருக்கும் அறிவிக்கிறோம். அடுத்ததாக வருகை பதிவு செய்த அன்பர்கள் வருகை பதிவு செய்து விடவும். இந்த வெயில் காரணமாக இன்று ஏர் கூலர் இங்கே வச்சுருக்கிறோம். அந்த முடிஞ்ச வரைக்கும் வெயில் தணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். பார்க்கலாம். இந்த சிறு தொண்டர் குரு பூஜை, சிறு தொண்டர் அடியார்களுக்கு அன்னம் பாலிச்சிட்டு தான் சிவ பூஜை முடிக்கிற ஒரு விரதத்தை மேற்கொண்டு வாழ்ந்தவர். சிறு தொண்டரோட புராணம் எல்லாருக்குமே தெரியும். அந்த நன்னாளில் இன்னைக்கு அன்னம் பாலிப்பு செய்யும் திரு ராஜாராமன் சரளா தம்பதியினர் ஐயாவிடம் ஆசி பெற வரவும். திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு யாரும் ஓர் குறைவில்லை. கண்ணின் நல்லதோறும் கடுமல உதல் பெண்ணின் நல்லாரோடும் பெருந்தகை இருந்ததே. தென்னாடுடைய சிவனை போற்றி. திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக இந்த இடத்தை நமக்கு ஒவ்வொரு மாதமும் இந்த இடத்தை நம் வகுப்பு நடத்துவதற்கு நமக்கு உதவி புரியும் அன்பர் திரு கரிகாலன் அவர்கள். அடுத்ததாக நமது நந்தீஸ்வரர் ஆலயத்தில் தினமும் இரவு உழவார பணி செய்து ஆலயம் நடை சாத்தும் வரை இருந்து அனைத்து பணிகளையும் செய்துவிட்டு நமக்கு இங்கே இந்த வீடியோவை அவர் வீடியோ ப்ரொஃபஷனல், அவர் இன்ஜினியர், அவர் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்காரு. இதை கேள்விப்பட்டவுடனே ஐயா நான் செஞ்சு தரேங்க ஐயா, இலவசமாக இந்த நல்ல ஒரு காரியத்துக்கு நான் என்னோடய பங்களிப்பாக நான் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த வீடியோ பங்களிக்கிற திரு அருள் அவர்கள் மேடைக்கு வரும். எல்லாம் வல்ல பெருமான் இவருக்கு எல்லா நலமும் வளமும் தருமாறு சொல்லுகிறேன். அடுத்ததாக 2:15 மணிக்கு மறுபடியும் மாலை வகுப்பு ஆரம்பமாகும். சிவாய நமः.